வணக்கம் நேயர்களே, சத்தியம் தொலைக்காட்சியின் சத்தியம் சாத்தியமே விவாத மேடைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரையில் தலைக்கவசம் உயிரை காக்கும் என்று சொல்லி நீதிமன்றத்தின் மூலமாக இன்றைக்கு தலைக்கவசம் கட்டாயமாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் தலைக்கவசமே இன்றைக்கு இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஜூலை 1ஆம் தேதி முதல் தமிழகத்தில் ஹெல்மெட் கட்டாயம் என்று நீதிபதி கிருபாகரன் பிறப்பித்த உத்தரவை அடுத்து தமிழகத்தில் இதனை அமல்படுத்த போலீசாரும் தமிழக அரசும் தீவிர முனைப்பு காட்டி வருகின்றனர். தற்போது ஹெல்மெட் கட்டாயம் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் அதற்கு கொடுக்கப்பட்ட கால அவகாசமும் தற்போது தமிழகத்தில் நிலவும் ஹெல்மெட் தட்டுப்பாடும் தனியார் இதனை பயன்படுத்தி கொண்டு கொள்ளை லாபம் அடிப்பதும் அப்பாவியாக இருக்கக்கூடிய இன்றைக்கு நிறைய பேர் இதன் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இதற்கு முன்பு இருந்ததை விட உடனடியாக ஹெல்மெட் இல்லை என்றால் வாகன ஓட்டிகளுடைய லைசன்ஸ் ரத்து செய்யப்படும், பறிமுதல் செய்யப்படும் என்கின்ற உத்தரவுகள் மிக கடுமையாக இருப்பதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். ஹெல்மெட் வாங்கி அதன் பின்பு பில்லை கொடுத்தாலும் கூட ஒரு வாரம் வரை அழைக்கழிக்கப்படுவதாக குற்றம் சாட்டி இன்றைக்கு சென்னை எழும்பூரிலே இன்றைக்கு நிறைய பேர் போராட்டங்களை கூட நடத்தி இருக்கிறார்கள். இது ஒரு புறம். மற்றொரு புறமாக தமிழகத்தில் சாலைகளுடைய நிலைமையே சரியில்லை. அப்படி இருக்கின்ற போது ஹெல்மெட்டுகளை அணிய சொல்வது எந்த வகையில் நியாயம்? நீதிமன்றம் அரசின் விதிமுறைகளை இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்தின்படி இதனை கொண்டு வந்திருந்தாலும் அரசோடு கலந்து ஆலோசித்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்குரலும் இருக்கிறது. மற்றொரு புறம் மாதச்சம்பளம் வாங்கக்கூடியவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கால அவகாசம் கொடுத்திருக்க வேண்டும். 1ஆம் தேதி முதல் கால அவகாசம் என்றால் 10ஆம் தேதி 15ஆம் தேதி சம்பளம் வரக்கூடியவர்களுடைய நிலைமை என்ன? அவர்கள் 10 நாட்களுக்குள்ளாக 5 முறை காவலர்களிடம் பிடிபடுவதா என்கின்ற கேள்விகளும் எழத் தொடங்கி இருக்கிறது. உண்மையில் நம்முடைய தலையை, நம்முடைய உயிரை காக்கக்கூடிய ஹெல்மெட் அது கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய அந்த கட்டாயமானது இன்றைக்கு நிறைய வாகன ஓட்டிகளுக்கு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போது தமிழக அரசு அறிவித்திருக்கக்கூடிய இந்த கட்டாய ஹெல்மெட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பது பற்றி தான் பேச இருக்கிறோம். இன்று நம்முடைய 4 சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். முதலாவதாக சிம்மச்சந்திரன், தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு சிம்மச்சந்திரன் இணைந்திருக்கிறார். இரண்டாவதாக வி.கே. சுரேஷ் வழக்கறிஞர் இணைந்திருக்கிறார். மூன்றாவதாக வழக்கறிஞர் கஜேந்திரன் இணைந்திருக்கிறார். நான்காவதாக முன்னாள் காவல்துறை அதிகாரி பச்சை தண்ணீர் மாணிக்கம் இணைந்திருக்கிறார். நீங்களும் கூட தற்போது ஹெல்மெட் விஷயத்தில் இருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன, நீதிமன்றத்தின் நடவடிக்கை என்ன, உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு என்ன, உங்களுடைய ஆலோசனை என்ன என்பதை எங்களுடைய நிகழ்ச்சியிலே பதிவு செய்யலாம். அரங்கத்தில் வந்திருக்கக்கூடிய அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். என்னுடைய முதல் கேள்வி அப்படின்றத நான் திரு விக்ரம் சேனலா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்மெட் கட்டாயம், அதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி நம்ம அடுத்து பேசலாம். ஆனால் ஒரு நீண்ட கால அடிப்படையில் நம்ம பார்க்கிறப்போ ஒரு சமுதாயத்தை மாற்றக்கூடிய முயற்சியில இல்ல இவ்வளவு நாளா ஹெல்மெட் போடல அப்படின்றப்போ இந்த கடுமை அப்படின்றது ஒரு வகையில இருக்கத்தானே செய்யும். இந்த கடுமை இருந்து இதன் மூலமாக தானே நம்முடைய சொசைட்டியை, நம்முடைய மக்களையும் ஹெல்மெட் போடணுன்ற ஒரு கட்டாயத்துக்குள்ள திணிக்க முடியும். இது சரியான நடவடிக்கையாக தானே பார்க்க வேண்டியிருக்கு. இந்த சட்டம் என்ன சொல்லணும், 129 MV ஆக்ட் வந்து ஹெல்மெட் ஆல் சென்ட்ரல் மோட்டார் வெஹிக்கிள் ரூல் MV ஆக்ட் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்ல என்ன சொல்லுதுன்னா 129 படி அது 1988ல இருந்தே இருக்கு அந்த சட்டம். அதுல ஹெல்மெட் வந்து போடணும்னு இருக்கு. அதுல சில குறிப்பிட்ட உங்களுக்கு வந்து விலக்குன்ட்டு முந்தி தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டிருந்தது. 8ஆம் தேதி ஆர்டர் பாஸ் பண்றாங்க ஜூன். அந்த டைம் காலவரை தான் ஒரு பார்த்தீங்கன்னா ஷார்ட் பீரியடா இருக்கு. பழைய ரிஜிம்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சில எக்ஸம்ஷன் கொடுத்துருந்தாங்க. 417A பெண்களுக்கு பின்னால அமர்ந்திருக்க பெண்களுக்கு தேவையில்லை, 12 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு தேவையில்லை, ஒரு கலந்து ஆலோசித்து போட்டிருக்கலான்ட்டு சொன்னது கரெக்ட். இந்த மாதிரி திடீர்னு இம்ப்ளீட் பண்ணதால என்ன ஆச்சுன்னா லேடிஸ் ஹெல்மெட் கிடைக்கல. இந்த ஹெல்மெட்டை வச்சு திடீர்னு மார்க்கெட்ல வந்து அதிக விலை விற்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஹெல்மெட்டை பற்றி இன்னொரு வகையான கருத்து என்னன்னா பிஎஸ்ஐ, முதல்ல ISI இப்போ BSI பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் அதுபடி தான் வந்து ஹெல்மெட் இருக்கணும்ட்டு அந்த 129 சட்டத்தில் சொல்லுது. ஆனால் BSI ரூல் என்ன சொல்லுதுன்னா 92 வகையான பொருட்களுக்கு வந்து BSI முத்திரை கட்டாயம். அதில் இது ஹெல்மெட் இல்லை. ஸோ இந்த முரண்பாடெல்லாம் கலந்து ஆலோசித்து கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்து இதை பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருக்குன்றது என்னோட கருத்து. நிச்சயமாக. இப்போ இந்த ஒரு நிலைமையில நீங்க ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கீங்க இது சம்பந்தமா, அல்லது நீங்க வந்து தற்போது ஒரு விளக்கம் கேட்டு கிடைக்கலன்னு சொல்லியிருக்கீங்க. அது எந்த அடிப்படையிலான விளக்கம், யார்கிட்ட கேட்டீங்க? ஒரு வாகன ஓட்டியும் 2 சக்கர வாகனம், அது டிவிஎஸ் சுசுக்கில இருந்து பெரிய டிவிஎஸ் 50ல இருந்து ஹை சிசி 220 வரைக்கும் சிசி வாங்குற வண்டிக்கு கட்டாயம் வந்து ஹெல்மெட் கொடுக்கணும்னு சென்ட்ரல் மோட்டார் வெஹிக்கிள் ரூல்ஸ் சொல்லுது. 138(4)F என்ன சொல்லுதுன்னா எந்த ஒரு 2 சக்கர வாகனமும் வாங்கும்போது டீலரும் மேனுஃபேக்சரும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லுது. ஆனால் அதுபடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் யாரும் கொடுக்கறதே இல்லை. இதை செக் பண்ண வேண்டியது RTO ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போ இதை வந்து RTO செக் பண்ணணும். அவங்களும் அதை செக் பண்ணுறது இல்லை.
ஸோ ஒரு விதமான மக்களை வந்து நம்ம கம்பல்சரி பண்ணும்போது ஆர்டிஓ, அதான் பிரேக் இன்ஸ்பெக்டர் யார் வண்டி ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஹெல்மெட் போய் சேர்ந்துதான்ட்டு கட்டாயம் கொடுத்தாங்களான்ட்டு பார்க்கணும். அதை பார்க்கறது இல்லை, அதை பற்றி பேசுறதும் இல்லை. இது ஏற்கனவே சட்டத்தில் இருக்குது, அதை நடைமுறைப்படுத்துறது இல்லை. ஸோ இது மாதிரி சில லூப் ஹோல்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணிட்டு ஹெல்மெட் சட்டத்தை வந்து கடுமையாக்கியிருந்தா நல்லா இருக்கும். அதெல்லாம் கிளியர் பண்ணாமல் உடனடியாக அவசர கோலமாக இப்போ பண்ணுறதால தான் இந்த எவ்வளோ குழப்பமாக இருக்குது என்னோட கருத்து. நிச்சயமா. திரு கஜேந்திரன், ஹெல்மெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஹெல்மெட் வந்து இன்னைக்கு ஏதோ நமக்கு புது விஷயம் கிடையாது. 2007 திமுக ஆட்சியில மிக கடுமையா ஹெல்மெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய இயக்கமாகலாம் நடந்தது. அப்புறம் வந்து காலப்போக்கில் ஹெல்மெட் வேண்டாம் அப்படின்ற ஒரு பழக்கம் ஏற்படுத்தப்பட்டது. அப்போ இன்னைக்கு மக்கள் தான் அந்த பழக்கத்திலிருந்து மாறிட்டாங்க. அப்படின்றப்போ அந்த பழக்கத்தை நினைவூட்டுவதற்கும் மக்களை ஒழுங்குபடுத்துவதும் அரசினுடைய கடமையும் நீதிமன்றத்தினுடைய கடமையும். அவங்க தங்களுடைய பணியை சரியா செஞ்சிருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா இந்த இடத்துல? இல்லை, அதாவது நம்ம வழக்கறிஞர் நண்பர் சொன்னது போல சார்லாம் அரசாங்கம் கொண்டு வர திட்டங்களே கிடையாது. ஆல்ரெடி எம்யூ ஆக்டே இருக்குது. சார் சொன்ன மாதிரி எம்யூ ஆக்ட்லேயே வந்து ஹெல்மெட் கட்டாயம் அணிய வேண்டும், அப்படி அணிய வேண்டாம் அபராதம் 100 ரூபாய் என்று அந்த எம்யூ ஆக்ட்லேயே இருக்குது. அதை இவங்க வந்து நடைமுறைப்படுத்தல, போலீஸ்காரங்க அது கொஞ்சம் 10 நாளைக்கு பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பண்ணுறதில்ல அப்படின்ற முறையில் தான் போயினே தவிர. ஆனால் இப்போ இவர் கிருபாகரன் நீதிபதி அவர்கள் உத்தரவிட்ட பிறகு உண்மையிலேயே வந்து நீதித்துறையினுடைய செயல்பாடு என்னவென்று சொன்னால், ஏற்கனவே இருக்கின்ற சட்டங்களில் மீறுகின்ற பொழுது அதில் பனிஷ்மெண்ட் என்ன என்பது அந்த சட்டங்களை ஆராய்ந்து ஒரு நீதியை வழங்க வேண்டிய நிலைமையில் தான் இருக்குமே தவிர, இது உடனடியாக நீதிமன்றம் சொல்லிவிட்டது என்பதற்காக தமிழகம் உடனடியாக அதற்கு பணிந்து அதை அப்படியே செய்ய வேண்டும் என்கின்ற அரசாங்கத்திற்கு கட்டாயம் இல்லை. அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இது வெகுஜன மக்கள், அதாவது தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுடைய இது என்ன சொல்லப்போனால் வாழ்வாதார மாதிரி. இவங்க டெய்லி வேலைக்கு போகிற 2 வீலர் தான் போகிறான், பள்ளிக்கூடங்களில் தங்களுடைய பிள்ளைகளை அங்கே எடுத்து கொண்டு செல்லுகின்ற போது எல்லாம் டெய்லி அது வெகுஜன மக்களுடைய இது ஒரு ஹெல்மெட் என்பது கட்டாயம். ஆனால் பிராக்டிக்கலாக திங்க் பண்ணாமல் அது எதுவுமே பண்ணாமல் இந்த அரசாங்கம் என்ன பண்ணுறது, அதுக்கு உடனே ஹெல்மெட் போடுவது கட்டாயம் நீதிமன்றம் சொல்லிவிட்டது என்று இவர்கள் கூறியது தவறு என்று சொல்கிறேன். ஏனென்றால் இது எல்லாம் இவர்கள் அலசி ஆராய்ந்து இதை எப்படி கொண்டு வரலாம், இதில் என்ன மாறுபாடுகள் கொண்டு வர வேண்டும். பின்னாலே இப்போ உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு பிள்ளை 2 பெண் பிள்ளைகள் அங்கே அதாவது பள்ளியிலே அங்கே வந்து டிராப் செய்து விட்டு அவருடைய தகப்பனார் வந்து வேலைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் 3 ஹெல்மெட் வேண்டும். அப்போ 3 ஹெல்மெட் வேண்டாம், அந்த பிள்ளைகளை இறக்கி விட்டு அவர் வேலைக்கு சென்று விட்டால் அந்த 2 ஹெல்மெட்டை எங்கே வைத்துக் கொள்வது என்கின்ற பலர்கள். இன்னொன்று, இந்த குறுகிய காலத்திலே அனைவருக்கும் ஹெல்மெட் எங்கே தயார் செய்து விட்டார்கள், எங்க இல்லை ஹெல்மெட்டே கிடைக்கவில்லை அப்படின்ற நிலைமை ஏற்படுகின்றது. அடிப்படையில் நம்முடைய நிலைமைகளை சரி செய்யாமல் ஹெல்மெட்டை கட்டாயமாக்கியது ஒரு தவறு அப்படின்றீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்முடைய நேயர்களுடைய கருத்து மிக முக்கியமானதை நாம் ஒவ்வொன்றாக பதிவு செய்யலாம். சேலத்தில் இருந்து ராஜு காத்திருக்கிறார். ராஜு வணக்கம். இந்த கட்டாய ஹெல்மெட் சட்டம் தற்போது நீங்கள் சந்தித்து வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அது பற்றி உங்களுடைய கருத்தை சுருக்கமா பதிவு பண்ணுங்க ராஜு. ஹலோ சார் வணக்கம். ஹெல்மெட் போடுறது வந்துங்க. ஹலோ ராஜு, நீங்க அழைப்புல இருக்கீங்க, உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம். அதான் சார், ஹெல்மெட் போடுறத பத்தி ஒன்றும் தப்பு இல்லைங்க சார். அதாவது தினசரி காய்கறி மார்க்கெட் வாங்க போறது, பால் வாங்குறது, மளிகை கடைக்கு போறது எவ்வளவு சிரமமா இருக்கு. அது போட்டுட்டு தலையில அவ்வளவு பிரச்சனை இல்லைங்க. ஹெல்மெட் போட்டுட்டு யாரு வந்து வெளியில போய் சாவணும்னு வெளியே வர போறது இல்லைங்க. ஹெல்மெட் போடுறது அவங்க சௌரியம் சொல்லிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதை கட்டாயப்படுத்தி திணித்து போலீஸ்காரங்கிட்ட என்னமோ நம்ம திருடனுக்கு பயந்துட்டு போற மாதிரியே ரொம்ப சங்கடமா இருக்குதுங்க. ஹெல்மெட் வந்து அவங்க விருப்பத்துக்கு கொடுத்துட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். 2வது சொல்றவங்க யாருமே ஹெல்மெட் போடுறது இல்லை. மேல் அதிகாரி பெரியவங்க அவங்க கார்ல வந்துட்டு கார்ல போறாங்க. அவங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு இல்ல ஒரு காய்கறி கடைக்கு போயிட்டோ ஒரு லேடிஸை கூட்டிட்டு போகும்போது எவ்வளவு சிரமமா எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு அதை அனுபவிச்சு பார்த்தாதாங்க அவங்களுக்கு புரியும். நிச்சயமா ஏறக்குறைய சாமானிய மக்களை வந்து திருடர்களை போல ஒளிந்து செல்ல வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளியிருக்காங்க அப்படின்ற உங்களுடைய கருத்தும் புரிகிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்முடைய சிம்மச்சந்திரன் இருக்கிற சிம்மச்சந்திரன் பேசலாம். சிம்மச்சந்திரன், இது சாமானிய மக்களுடைய குமுறல்கள் அப்படின்றது ஒரு விஷயம் புதுசா கட்டாயமாகிறது அப்படின்றப்போ இதுவரை இருந்த சுதந்திரம் பறிப்பவர்தா ஒரு விஷயம் ஃபீல் பண்றாங்க. நீங்க மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அப்படின்ற முறையில் நீங்களும் கூட இது சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகளை முன் வச்சிருக்கீங்க. உங்களுக்கு இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த கட்டாய ஹெல்மெட் சட்டத்தால? முதல் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இந்த சட்டம் இவங்க சொன்னது வந்து 1988 இந்த சட்டங்கள்லாம் வந்துச்சு, எல்லாம் பண்ணிட்டாங்க. இத்தனை வருஷம் நடைமுறைப்படுத்தாது இப்போ ஒன்றும் புதுசாக பண்ண போகிறதில்ல ஒரு விஷயம். 2வது விஷயம், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து கீழ் லெவலில் இருக்கிற சட்டம் வந்து எல்லாருக்கும் ஒன்று தான் சொல்கிறாங்க.
ஆனால் டூ வீலரில் போகிறவங்க மட்டும் ஹெல்மெட் கட்டாயம் போட்டு போகணுன்றாங்க, காரில் போகிறவங்க ஒருத்தங்களாவது பெல்ட் போட்டு போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாய பெல்ட் ஒன்று. அதுக்கப்புறம் பெல்ட் போடணும், சீட் பெல்ட் போடணுன்றது கட்டாயமாக்குனாங்க. நடைமுறையில் இருக்கான்னா அதுதான் கேள்வி. இதுக்கு இதே கிருபாகரன் நீதியரசர் அவர்கள் வந்து சட்டத்தை கடுமையாக்க முடியாது. ஏன்னா எல்லா காரியத்துமே எங்க நிறுத்த முடியாது, யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களாம் வசதி உயர்ந்து இருக்கிறாங்கன்றது ஒரு கேள்வி. அடுத்த கேள்விக்கு நான் வரது என்னன்னு கேட்டீங்கன்னா, 1988 மோட்டார் வாகன சட்டத்தில் சொல்லி இருக்கிறது வந்து டூ வீலருக்கு தான் சொல்லியிருக்குது. கிருபாகரன் நீதியரசர் சொல்லியிருக்கிறதோ டூ வீலருக்கு தான் சொல்லியிருக்குது. இவங்க சொல்லியிருக்கிறதோ டூ வீலருக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க. கடந்த இந்த 10 நாட்களாக பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் 3 வீல் போட்டு இன்வேலிட் கிடையாது, டூ வீலர்ல வராது. மதுரையில கடந்த 3 நாளுக்கு முன்னால ஒரு போலீஸ்காரர் கடுமையாக, நீ ஏன் நொண்டி பையனாகிற, நொண்டி உனக்கு கூட நீ ஹெல்மெட் போடலையான தலையில அடிச்சு அவர் பேலன்ஸ் இல்லாம கீழே ஊந்து அடிபட்டுச்சு. ஆனா இவங்க சொல்றாங்க இல்லைங்களா, ஒரு ஆண்டுக்கு 6000 பேருக்கு மேல வந்து ஹெல்மெட் இல்லாம உயிரிழந்தாங்கன்னு. இதே நீதி அரசாலையோ வேற யாராலையோ ஹெல்மெட் இல்லாம தான் செத்தாங்கன்னு ப்ரூவ் பண்ண முடியுமா? மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுக்க முடியுமா அவங்களால? அவங்க வந்து 50% பேர் வந்து குடிச்சிட்டு போய் ஊந்தவங்க, 25% பேர் எல்லா ரோட்லயுமே இந்த ஆத்து மணலை போட்டு வீடு கட்டுறேன்னு சொல்லிட்டு போய் சரிக்கு ஊந்தவங்க. மீதி 25% பேர் ஓவர் ஸ்பீடு. இன்னைக்கு சிட்டிக்குள்ள 40 தான் லிமிட். அது ஹைவேக்கு வேணா இந்த ஹெல்மெட் வந்து கட்டாயமாக்கலாம். இன்னைக்கு மெட்ராஸ் சிட்டியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெப்பம் வந்து 106 டிகிரி போகுது. சாயங்காலம் இன்ச்சா நவுந்து வரும். பண்ணால கார்பரேஷன் வண்டி நம்முடைய போக்குவரத்துல வந்து புகை வந்து அவ்வளவு புகை வருது. புகை இந்த பக்கம் வருது, என்னடா அனல் வருது. எப்படி மெட்ராஸ் சிட்டியில வந்து இது சாத்தியக்கூறு? மனுஷனுக்கு வந்து எல்லா வகையான பிபி இருக்குது, சுகர் இருக்குது, எல்லாமே இருக்குது. இது வேற அடைச்சிக்கினா என்ன அப்படின்ற பல கேள்விகள் இந்த மக்கள் மத்தியில் இருக்குது. கட்டாயம் என்பது என்னுடைய உரிமை. அது எனக்கு வந்து நீங்க கொடுத்தவர்களுடைய சட்டத்துல என் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு எனக்கு தெரியும், புரியுதுங்களா? அப்ப இதை நான் எப்படி பயன்படுத்தணும், இதை போட்டு நான் போய் திரும்பி விடக்கூடாது. உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா 6000 பேரும் ஹெல்மெட் இல்லாதான் செத்தானே? இந்த 6000 பேரும் ஹெல்மெட் போட செத்துருப்போம். இல்ல இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இறந்தவர்கள் அப்படின்றப்போ இந்த வழக்குல இறந்த ஒருவருக்கான ஒரு இழப்பீடு கோரி ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படும் போதுதான் வந்து நீதிபதி இந்த உத்தரவு சொல்றாரு. ஆனா நடைமுறையில இந்த கோமா நிலைக்கு போறதும் அப்படின்றதும் தலையில அடிபடுவதும் அப்படின்றதும் இதெல்லாம் ஹெல்மெட் அணிந்திருந்தால் தவிர்க்கப்படுகிறதுன்றது ஒரு பொதுவான கருத்து. பொதுவா வந்து செத்தவெல்லாம் ஹெல்மெட் போடாதனாலதான் செத்தா அப்படின்றதும் தவறு அப்படின்ற உங்களுடைய கருத்தும் ஏற்றுக்கொள்ள முடியாதாக இருக்கு. ஹெல்மெட் போட்டா ஒரு பாதுகாப்பு இருக்கு அப்படின்றது ஒரு உண்மை. அதுல இருக்கக்கூடிய சிக்கல்களை தான் நம்ம பேசுறோம். நம்முடைய அந்த மாற்றத்தை தொடர்ந்து பேசலாம். முன்னாள் காவல்துறை அதிகாரி பசி தண்ணீர் மாணிக்கம் இருக்கிறார். நடைமுறையில பொதுவாகவே மக்களுக்கு ஒரு கேள்வியும் இன்னைக்கு நீதிபதியினுடைய உத்தரவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயமும், ஹெல்மெட் அணிந்திருந்தால் நிறைய உயிரிழப்பை தடுத்திருக்க முடியும் அப்படின்றாங்க. நடைமுறையில் ஹெல்மெட் அணிஞ்சதன் மூலமா உயிரிழப்பு தடுப்பு அப்படின்றது சாத்தியமா? அதாவது 1988 இந்த சட்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு அது எப்படி வந்துச்சு? ஒரு நோக்கம். அதுக்கு முன்னாடி இருந்தே இந்த தலையில் அடிபட்டு மரணங்கள், ஹெட் இன்ஜுரிஸ் மரணங்கள் ஜாஸ்தி வந்ததுனால தான் ஒரு சட்டம்னு வந்துச்சு. நல்ல உயர்ந்த நோக்கத்தோட சட்டம் உருவாக்கப்பட்டது. அப்போது 1988க்கு இந்த போட்ட சட்டம் கட்டாயமாக்கப்படணும், ஹெல்மெட் போடுறது கட்டாயமாக்கப்படும். என்ன அர்த்தம்? 1988க்கு பிறகு இன்னும் கொஞ்சம் தீவிரமான மரணங்கள் ஏற்பட்டு போச்சு, தலை அடிபட்டு. அந்த மரணங்களை தடுப்பதற்காக 2007 தீவிரமாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்பது முதல் காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது 2007. என்ன நோக்கம்? என்ன வந்து அரசுடைய நோக்கம் உயிரையும் உடம்பையும் பாதுகாக்க வேண்டும் தான் நம்ம அரசாங்கத்தை உருவாக்கியிருக்கோம். தனிப்பட்ட முறையில் அவங்க அரசாங்கம் எதுக்கு முன்னே அரசாங்கம் வந்துட்டு எல்லாம் மொத்தத்தில் உயிரையும் உடம்பையும் பாதுகாக்கணும் வச்சிருக்கோம். ஸோ உயிரை பாதுகாக்கும் உயிர் கவசமாக தலைக்கவசத்தை காப்பது அவசியம் நோக்கத்தில் தான் 2007 அமல்படுத்தப்பட்டது. தீவிரப்படுத்தப்படுற போது அடுத்த சட்டம் ஏற்றிட்டாங்க. அதை அமல்படுத்தப்படுறது எக்ஸிக்யூஷன், அதாவது காவல்துறை, அப்புறம் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட். இந்த அமல்படுத்தப்படும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எழும்பி வந்திருக்கு. இந்த சட்டத்தை இன்னும் கடுமையாக இப்போ மாண்புமிகு நீதிபதி அவர்கள் அந்த சட்டத்தை இன்னும் அமல்படுத்தவில்லைன்னா இந்த மாதிரி ஒரு காலகட்டமான ஒரு பரிவர்த்தனைகள், பேச்சுவார்த்தைகள், வாதங்கள்லாம் வரவே வந்திருக்காது. ஒன்று வந்தால் தான் அதுக்கு ஒரு பரிகாரம் கிடைக்கும். சட்டம்னு போட்டதுனால தான் இந்த பிரச்சனைலாம் வெளியே வருது. அப்ப நிச்சயமா மாற்று உண்டு. இப்ப சிம்மச்சந்திரன் சொல்ற அந்த கருத்து அப்படின்றது, இறந்தவங்க எல்லாம் ஹெல்மெட் போடாம தான் இறந்தாங்க நிரூபிக்க முடியுமா? இது வந்து ஒரு பொத்தாம்புதுவான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையா பாக்குறீங்க? ஹெல்மெட் போடாம தலையில் அடிபட்டது தான், தலைக்கவசம் அணியாமல் ஹெட் இன்ஜுரிஸ்னால தான் பெரும்பாலும் கோமா வந்து சாவு வருது.
மற்ற கை காலில் அடிபட்டாலும் இன்னைக்கு 10 பேர் இந்த 10 நாள்ல இறந்துருக்காங்கல்ல, ஹெல்மெட் போட்டு தானே அனுப்பிச்சுறாங்க எல்லா பேஸ்புக்லயும் காட்டுறாங்க. இல்ல நான் சொல்றது தலை காயங்கள்னால தான் கோமா ஏற்பட்டு பெரும்பாலும் டெத்துங்கிறது அல்டிமேட்லி அதான் வருது. ஆனா மற்ற காயங்கள்ல பொழைச்சிக்கிறாங்க, டிசபிலிட்டிஸ் தான். தலைக்கவசம் தலையில ஏற்பட்ட காயத்தை தலையை எப்படி பாதுகாக்கிறது? தலையில காயம் ஏற்படுத்தா சாவுன்னு தெரியுது, அதுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்ல. எப்படி பாதுகாக்கிறது? அது ஹெல்மெட் இல்லாமல் ஒரு மண் சட்டியை கவுத்திக்க முடியுமா, இல்லை வெங்கல பாத்திரத்தை கழுத்திக்க முடியுமா? அதுதான் ஒரு ஆல்டர்னேட்டிவ். அதுலேயே சட்டம் போடும்போதே 4 பக்கமும் தெரியுற மாதிரி ரூல்ஸ்லேயே போட்டிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக் நேச்சர் ஆக்ஷன், 4 பக்கம் விஷன் கிடைக்கிற மாதிரி எல்லாம் ஹெல்மெட் தயாரிப்பில் கொடுக்கணுங்கிற அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரிப்பட்ட இந்த மாதிரி பரிவர்த்தனை வரும்போது, வாதங்கள் வரும்பொழுது, குறைகள்னு எடுத்து சொல்லப்படும் பொழுது அதை முறையாக செயல்படுவதற்கு கொஞ்சம் இதை இப்போ தீவிரப்படுத்துறதுனால தான் இந்த 10 நாளைக்குள்ள பிரச்சனை வெளியே வருது. பிரச்சனைகள்லாம் பதிவு செய்யப்படும், அவையெல்லாம் கொஞ்சம் அதுக்கு தகுந்த முதலாளத்துக்கு குறைஞ்சிட்டு இருந்திருக்கு இல்லையா. ஹெல்மெட்டோட இது தீவிரப்படுத்தப்பட்டு கொஞ்சம் குறைஞ்சிட்டு தான் வந்திருக்கு. 2000 மாதிரி தான் முதல் தீவிரப்படுத்தப்பட்டது. அப்புறம் கொஞ்சமாக வந்தோடனே மேலே ஆட்சியாளர்கள் அறிவுரைப்படி கொஞ்சம் பதமாக போங்க, ரொம்ப வேகமாக போனான்னு சொல்லி குறைச்சாங்க. இப்பவும் அதே மாதிரி முதல்ல இருந்த காட்டிலும் குறைஞ்சிட்டு தான் வந்திருக்கு. இனி போக குறையும். அதே சமயத்தில் மாற்றங்களுக்கு என்ன பண்ணலாம், அவருக்கு ஒரு மாற்றம் சொல்லியிருக்காரு. ஒரு நம்ம குறைகள் சொல்கிறோம் இல்லையா. இப்போ ஒரு நேயர் ஒருத்தர் சொன்னார், இந்த குறைகள்லாம் கேட்டுட்டு நீங்கள் வேறு ஆல்டர்னேட்டிவ் கொடுங்கிற. இப்போ தலைக்கவசம் போடுறது கடுதல் சொல்கிறாங்களே, ஹெல்மெட் போடுறது. ஹெல்மெட்டுக்கு பதிலாக எண்ணெய் போட்டு தலையை பாதுகாக்கலாம். எண்ணத்தை போட்டால் பாதுகாக்க முடியும். நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்க, அந்த ஹெல்மெட் எடுத்து அதை போட சொல்லுவாங்கல்ல. இல்ல அதை பத்தி சமூக வலைதளங்கள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரமே போயிட்டு இருக்கு. வடசட்டியை தலையில கவுத்துட்டு போறாங்க, தர்பூசணி பழத்தை வெட்டிட்டு தலையில வச்சுட்டு தான் ஹெல்மெட்னு போறாங்க அப்படின்னு. இல்ல அது பத்தியே ஒரு விவாதம் கூட இருக்கு. உண்மையிலே நம்முடைய ஹெல்மெட், நம்ம வாங்கக்கூடிய ஹெல்மெட் பாதுகாப்பானதா அப்படின்றத பத்தியும் பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் திருப்பூர்ல இருந்து குமார் காத்திருக்கார். குமார் வணக்கம். தற்போது நடைமுறைக்கு வந்திருக்கிற கட்டாய ஹெல்மெட் சட்டம், இந்த சட்டத்தின் மீதான உங்களுடைய பார்வை என்ன? ஹலோ, நான் திருப்பூர்ல இருந்து குமார் பேசுறேங்க சார். குமார், அதாவது ஹெல்மெட் போட சொல்றாங்க, நீதிமன்றங்கள் உத்தரவிட்டிருக்கு, வரவேற்கக்கூடிய விஷயம் தான். ஹலோ குமார், நீங்க அழைப்புல இருக்கீங்க, பேசலாம், சொல்லுங்க குமார். அதான் சார், நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க சார். ஹெல்மெட் போட சொல்லி இருக்கிறது வரவேற்கக்கூடிய விஷயம் தான், அதை யாரும் மறுக்கல. ஆனா சாலை வசதிகளும் இல்லாமல், சிக்னல் இல்லாமல், சாலை குண்டும் குழியுமா இருக்குது ஒண்ணு. இரண்டாவது ISO உள்ளதுதான் போடணும்னு சொல்றாங்க. ஆனா போலியா விற்கப்படுகிறது. 650 ரூபாய் போட்டிருக்கு, 2500 ரூபாய் விற்கப்படுகிறாங்க. இதையெல்லாம் நீதிமன்றங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் தெரியாதா? மக்கள் மட்டுமே தான் பாதிக்கப்பட வேண்டுமா? அதாவது அரசியல்வாதிகள், அதிகாரிகள் மக்களை தெருவில் நிறுத்துவதுதான் முதல் குறிக்கோளாக இருக்கிறார்கள். மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டிய எண்ணம் துளி கூட இல்லை. இதையெல்லாம் வெறும் நாடகம் தான். இதை செயல்படுத்தி சரிவர ஏன் கொண்டு வரவில்லை? 85 போட்டார்கள், 75 போட்டார்கள், ஏன் செய்யப்படுத்தவில்லை? ஏன் அதை இவ்வளவு நாளாக வைத்து விட்டு இப்போது நீ இன்சூரன்ஸ் கம்பெனி போட்டதால் அதற்காக நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற நீதிமன்றங்களுக்கு இவ்வளவு நாளாக தெரியாதா? ஒன்று. இரண்டாவது, திருட்டு போன வண்டிக்கு எவ்வளவு பேர்த்திற்கு இன்சூரன்ஸ் திருப்பி இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்திருக்கிறது என்று வெள்ளை அறிக்கை வெளியிட முடியுமா? அனைத்திலும் ஊழல் செய்கின்ற மக்கள், செய்கின்ற அதிகாரிகள், அரசியல்வாதிகள் தப்பித்துக் கொள்ளுகிறார்கள். அப்பாவிகளான நாங்கள் ஒருவேளை சோற்றுக்கே உழைத்து சாப்பிட்டு கஷ்டப்படுகிற நாங்களே தெருவில் நிறுத்தத்தான் திட்டம் போடுகிறார்கள். இந்த பாவங்களை எல்லாம், இந்த கொடுமைகளை எல்லாம் கடவுள் மட்டும்தான் கேட்க முடியும். சொல்லி உங்கள் டிவி மூலமாக நான் சொல்ல விரும்புகிறேன். நீதிமன்றங்களுக்கு நன்றி குமார், உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி குமார். திரு சுரேஷ், இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. நடைமுறையில பார்க்கிறோம், ஹெல்மெட் அணியாம போய் இன்னைக்கு உயிரிழக்கக்கூடியவங்க வந்து எங்களுடைய விருப்பம், உயிரிழந்தா நாங்க தான் உயிரிழக்க போறோம், எங்களுக்கு தான் அடிபட போகுது, இதை ஏன் அரசு கட்டாயப்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை நம்முடைய முதல் நேயர் கூட பதிவு பண்ணாரு, ராஜு பதிவு பண்ணார். நாங்க தான் உயிரிழக்க போறோம், இதை ஏன் கட்டாயப்படுத்துறீங்க அப்படின்னு. அப்படி இருக்கப்போ இது தனிநபர் சுதந்திரத்துல வருகிறதா, இல்லது வந்து ஒரு கட்டுப்பாடு, ஒரு சமூகம் அப்படின்றது ஒரு சாலை விதிகள், பாதுகாப்புனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற விதிகள் இருக்கிறதா? ஏன்னா இப்ப ஹெல்மெட் போடாம போய் வந்து இன்னொருத்தர் வந்து பாதிக்க போறதில்லை. அவர் போய் இன்னொரு ஆக்சிடென்ட் பண்ணா கூட அது இன்னொருத்தரை பாதிக்காது. ஹெல்மெட் போட்டிருந்தா இவருக்கு சேஃப்டி, போடலைன்னா சேஃப்டி இல்லை. அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பமா அப்படின்றதான் கேள்வி. அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா சட்டம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஒரு வண்டி இப்படி தான் மேனுஃபேக்சர் பண்ணுன்றது ஒரு பர்மிஷன். எந்த ஒரு புது வெஹிக்கிள் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் ஒரு மேனுஃபேக்சரர் கவர்மெண்ட், அரசாங்கம் ஒரு முறை வச்சிருக்கு. அதுபடி டெஸ்ட் பண்ணி தான் வண்டி வெளியே வரும். எந்த மாதிரி ப்ராடக்டாக இருந்தாலும், காரு, பைக்கு, பஸ்ஸு, அந்த மாதிரி. இப்போ சாலை விதிகளை இயக்கும்போது எல்லாருக்கும் இந்த நம்ம நாட்டில் தான் இந்த ஹெல்மெட் சட்டம் எவ்வளோ கடுமையாக இது வருது. ஃபாரின் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கட்டாயம் ஹெல்மெட் போட்டுட்டு தான் போகிறாங்க. பட் அதுக்கு முன்னே அவங்க அந்த ஹெல்மெட் எப்படி கிடைக்கணும், என்ன பண்ணணும். இப்போ ஒரு ஃபேஸ்புக்லேயும் போட்டிருந்தாங்க,
ஃபாரின் கண்ட்ரியில் ஹெல்மெட் போடாதவர் நிறுத்த வைக்கிறாங்க, காசு கேட்குறாரு அந்த போலீஸ்காரு. அவர் காசு கொடுத்தோடனே இல்லை பத்தலன்ட்டு கேட்குறாரு, பார்த்தா ஹெல்மெட் வாங்கி அவருக்கு போட்டு விட்டு அந்த ஃபைன் ஃபாரின் கிடையாது, அது நம்ம தமிழகத்தில் எடுக்கப்பட்ட ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஓரியன்டட். அதுதான் அந்த மாதிரி என்னன்னா சட்டம் வந்து இருக்கு, இது வந்து சட்டத்தை வந்து வரவேற்கணும், அதை வந்து எக்ஸிகியூஷன் சார் சொல்ற மாதிரி நிறைவேற்றும் போது இருக்கிற குறைகளை வந்து அரசாங்கம் சரியா பார்க்கறதில்ல. அதுதான் நான் சொன்னேன், வாகனம் வாங்கும் போது ஹெல்மெட் ஃப்ரீயா கொடுக்கணும், அதை வந்து என்ஃபோர்ஸ் பண்றது இல்லை ஆர்டிஓ ஆஃபீஸ். அதுக்குன்ற இருக்க அலுவலகம்லாம் சேர்ந்து கரெக்டா பண்ணாங்கன்னா இந்த சட்டம் வந்து எல்லாருமே வந்து லைக் பண்ணுவாங்க. ஆனா அப்படி பண்ணாம ஃபோர்ஸ்ஃபுல், எப்போ ரெண்டு விதமான கருத்து இருக்கு, டிட்டரன்ட் தேரி இருக்கு, ரிஃபர்மேட்டிவ் தேரி. டிட்டரன்ட் தேரினா வந்து உங்களை கட்டாயப்படுத்துறது, பண்ணு கட்டளை இடுறது. ரிஃபர்மேட்டிவ்னா உங்களை உணர வைக்கிறது, உங்களை உணர வச்சு நான் ஹெல்மெட் போட வச்சுன்னா இந்த மாதிரி ஒரு விவாதமே இருக்காது, எல்லாம் ஆனந்தமா அவங்கவுங்க போட்டுட்டு போயிடும். நீங்க போடலைன்னா என்ன ஆகும், நீங்க லைசன்ஸ் கொடுக்கும் போதே இந்த ஹெல்மெட்டால இருக்க ஒன்றும் சொல்றது இல்லை, திடீர்னு ஹெல்மெட் போட்டோன்னா அவங்களுக்கு வந்து இல்லாத குழப்பங்கள் வருது. இதை வந்து ரிஃபர்மேட்டிவ் தேரி அவங்களை உணர வைக்கணும், இந்த மாதிரி ஹெல்மெட் போடலன்னா உங்களுக்கு என்ன. அப்போ மக்களுக்கு அடிப்படையில் வந்து ஹெல்மெட் அணியக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றது உணர வைக்கணும், அதற்கப்புறம் தான் ஹெல்மெட்டை கட்டாயமாக்கணும் அப்படின்னு ஒரு பார்வையும் இருக்கிறது. திரு கஜேந்திரன், இந்த இடத்துல ஹெல்மெட் அப்படின்றப்போ ஹெல்மெட் போட சொல்றீங்க, வாங்குவதற்கு தயார், ஆனா ஹெல்மெட் நடைமுறையில் இருக்கா, இன்னைக்கு கிடைக்குதா, என்ன விலைக்கு கிடைக்குது? அதாவது இப்போ இந்த அவசர சட்டத்தால் வந்து என்ன பண்ணாங்கன்னா டபுளா அதாவது அந்த ட்ரேட்மார்க்லாம் இல்லாமல் கூட ஏழை மக்களை வந்து விவரம் தெரியலன்னா விலை அதிகமாக கூடுதலாக வைக்கிறாங்க. இதை வந்து தடுக்கிறதுக்கு அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. அது ஒன்று. நம்ம நண்பர் சொன்னார் மாற்றுத்திறனாளி நிறைய ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க, நம்பர் நிறைய கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு மாதமும் கொடுத்துருக்காங்க. பட் அரசாங்கம் வந்து தொழிலாளர் ஆணையத்திலிருந்து எந்த விதமான நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. நண்பர் சொன்னார் இது மாதிரி வந்து தலைக்கவசம் இல்லாததான் தான் உயிர் இருந்தாங்களான்னு சொல்ல முடியுமான்ங்கிறாரு. நிச்சயமாக முடியும். சென்ற ஆண்டு வரைக்கும் 6419 பேர் தலைக்கவசம் இல்லாமல் மட்டுமே இருந்திருக்கிறார்கள். நான் வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற விபத்தில் இருந்தவர்களை பற்றி சொல்லவில்லை, தலைக்கவசம் அணியாமல் இருந்தவர்கள் மட்டும் 6419 பேர். கடந்த 10 ஆண்டுகளில் 41,339 பேர் தலைக்கவசம் அணியாதல் மட்டும் இறந்திருக்கிறார்கள். இது உண்மை, இது வந்து வேற நிரூபிக்க வேண்டிய விஷயம் இல்லை, இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்காக எடுத்த ஒரு உண்மை. அதனால தலைக்கவசம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும், அதாவது 2 சக்கர வாகனம் ஓட்டுவனுக்கும் கண்டிப்பாக வேண்டும். ஏன் என்று சொன்னால் மற்ற பாகங்கள், இப்போ கையில் முறிவு ஏற்பட்டால், காலில் ஏற்பட்டு எங்கே அடிபட்டாலும் உயிர் போயிடுச்சிடலாம். கொஞ்ச நாள் 21 நாள் 40 நாள் பெட் ரெஸ்ட் எடுத்தானா வந்துடலாம். ஆனால் தலையில் அடிபட்டால் மட்டும் அவனால் உயிர் பிழைக்கவே முடியாது. அப்படியே பிழைத்தாலும் அவன் வந்து கோமா ஸ்டேஜில் போயிடுவான் என்பதற்காகத்தான் இதை அதாவது என்னென்ன கவர்மெண்ட் அரசாங்கம் கண்டிப்பாக கட்டாயமாக்கப்படுவதற்கு, அதாவது பனிஷ்மெண்ட் இருக்க வேண்டும். பனிஷ்மெண்ட் அதிகமாக இருந்தால், இவர்கள் 100 ரூபாய் இருந்தால், இப்போ என்ன சொல்ல அந்த பறிமுதல் செய்கிறார்கள், ஆவணங்களை பறிமுதல். இப்போது 2 வீலர் பண்ணும்போது இன்சூரன்ஸ் வச்சிருக்கு, கட்டாயமாக்கப்படுறது. அப்புறம் வந்து பர்மிட்டு, ஆர்சி புக்கு, டிரைவிங் லைசன்ஸ், இதையெல்லாம் எம்யூ ஆக்ட்ல கட்டாயப்படுத்தப்பட்டு நம்பர் பிளேட்டு நம்பர் இப்படி எழுதி எல்லாத்தையும் பண்றாங்க. ஆனா உன்னுடைய உயிர் காப்பதற்கு, அதாவது இவர் சொன்னார் அது என்னுடைய இஷ்டம், நான் எப்படி என்ன பண்ண, அப்படி கிடையாது. ஒரு அரசு என்பது கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு சட்டத்திலே கூறியிருக்கிறது, அந்த பொது மக்களுடைய அந்த சமயம் சாதி வேறுபாடுகள் என்று அனைவரையும் ஒரே பார்த்து அவர்களை காக்கின்ற கடமை இந்த அரசாங்கத்திற்கு நிச்சயமாக. உங்களுடைய கருத்து சுமச்சந்திரன், பொதுவாக நீதிபதிகளுடைய பார்வையும் நம்ம சட்டத்தை வந்து சும்மா வந்து உட்கார்ந்து எழுதல, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, எந்தெந்த பிரச்சனைகளுக்கு இது தீர்வாக அமையும், எந்தெந்த தவறுகளுக்கு என்னென்ன தண்டனை அப்படின்றது நம்முடைய சட்ட புத்தகம் வடிவமைத்திருக்கிறது. அதை வந்து மாநிலங்களவையும் மக்களவையும் அங்கீகரித்து தான் வந்து ஒரு சட்டமாக ஏற்றிருக்கிறது. அப்போ ஹெல்மெட் அணியாம தான் இவங்க உயிரிழந்தாங்க அப்படின்னு நிரூபிக்க முடியுமானா அதற்கு புள்ளி விவரங்கள் சொல்றாங்க. உண்மையிலே ஒரு பொதுவான கருத்து இருக்கிறது, கீழே விழுகிறவங்களுக்கு இரத்த காயம் ஏற்படுறதும் ஹெல்மெட் இருந்தால் இரத்த காயம் இல்லாமல் தப்பிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. திரும்பவும் நீங்க உங்களுடைய கருத்துல உறுதியா இருக்கீங்களா? ஆமாம் சார். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்முடைய வழக்கறிஞர் அவங்க சொன்னதில் நான் வந்து மாறலை. ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய புள்ளி விவரம் கண்டிப்பாக அவங்க தலை அடிபட்டு இறந்துருக்கிறாங்க, அவங்க ஹெல்மெட் போனதில் அதில் நான் என்னுடைய மாற்று கருத்து இல்லை, ஹெல்மெட் அணியன்றதெல்லாம் இருக்குது. என்னுடைய கருத்து எங்கே வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்முடைய பக்கத்தில் இருக்கிற நீதியரசர் சொன்ன மாதிரி கூட, வழக்கறிஞர் சொன்னது போல கூட, வெளிநாட்டில் இருக்குதுன்னா நான் ஓட்டி போகக்கூடிய இடம் இருக்குது இல்லைங்களா, அங்கே வந்து வேகத்தடை சரியான அளவில் சரியாக இருக்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மண்ணு கொட்டி வைப்பது கிடையாது. மூணாவது சாராயத்தை ஊற்றிட்டு வண்டியில் ஓட்டியுமே விழுத்தலை. இந்த 6000 பேரும் அடிபட்டு இறந்தது. நான் என்னுடைய கருத்து என்ன சொன்னா, அவங்க ஹெல்மெட் போட்டு போய் இருந்தா கூடமே அவங்க வந்து சட்டத்தை மீறி, என்ன எல்லா வகையான சட்டத்தையும் இங்கே நடைமுறைப்படுத்தலை, ஹெல்மெட்டை மட்டும் நான் குறி சொல்ல வரல. அவங்க வந்து ஹெல்மெட்டே போட்டு போயிருந்தா கூட 4000 பேர் செத்து தான் இருப்பாங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா, கடந்த இந்த 10 நாளில் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போட்டு போய் செத்துக்கிறாங்க. ஆலந்தூரில் ரயில்வே பாலம் மேலே போகும்போது
அந்த ட்ராக்கு கீழே வந்து ஹெல்மெட்டோட நெசுக்கி செத்து இருக்கிறாங்க. அப்ப ஹெல்மெட் இருந்துச்சு, ஏன் அவர் தலை சேஃப்டியா இருக்க வேண்டியது தானே? என்னுடைய கருத்து அது இல்ல. கண்டிப்பா ஹெல்மெட் போடணும், அது போட்டு போனோம். ஆனால் நீங்க ஹெல்மெட் போடாம தான் இது செத்தாங்கன்னு சொல்வதோ, அந்த 6000 பேர் வந்து இன்னைக்கு அரசாங்கம் நீ ரோடு சரி பண்ணி வைக்கணும், வேகத்தடையை சரி பண்ணி வைக்கணும், மண்ணுகளை வந்து நீங்க எங்கேயும் அங்கங்க கொட்டக்கூடாது, குடிச்சிட்டு இருக்கிறான்னு சொன்னா நீங்க அந்த சாராய கடையிலே அங்க புடிங்க, எங்க டாஸ்மாக் கடையிலே புடிச்சு அவனை வரைக்கும் நிறுத்துங்க. அதை செய்யாம ரோட்ல போய் ஊந்து அவனுக்கு இன்னொருத்தர் இடைஞ்சல் கொடுக்கூடாதுன்னு ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் நான் எதுக்கு வரேன்னு கேட்டீங்கன்னா, எங்க மாற்றுத்திறனாளிகள் பாத்தீங்கன்னா அவன் தவந்து போறான் 4 காலில். ஒரு ஹெல்மெட்டை தூக்கின்னு எப்படி அவன் தவந்து போக முடியும்? ரெண்டாவது அந்த வண்டி திறந்து உள்ள வைக்க முடியாது. இது வந்து இன்வாலிட் கேரியர். இந்த செய்தியின் வாயிலாக பார்த்துட்டா மாற்றுத்திறனாளி வாகனத்துல எந்த ஒரு போலீஸ்காரும் அவங்களே சட்டத்தை மீறாங்க. 2 வீலரை தான் பிடிக்கணுமே தவிர இன்வாலிட் கேரியர் நீங்க பிடிக்கவே கூடாது. பிடிப்பது மட்டும் இல்லாம நொண்டு குருடன் சப்பானின்னு பேசுவதே மிக கொடுமையான ஒரு விஷயம். இப்படிலாம் நாங்கள் ஆளாகிறோம். எங்களை கொலை செய்வதற்கு தூண்டக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் இந்த போலீஸ்காரர்கள் உபயோகிக்கிறாங்க. இது கண்பூர்வமாக மதுரையில் நடந்துச்சு. நந்தனம் தேவர் சிலையில முந்தானத்து நானே போய் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண. கான்ஸ்டபிள் வந்து எட்டி வச்சார் ஷூ காலில் ஊனமுற்றவரை. இப்படி எல்லாம் நடக்கிறது. இதெல்லாம் தடுக்கப்பட வேண்டும் தான் எங்களுடைய அந்த கேள்வி. நான் திரு மாணிக்கம் சாட்டை வைக்க விரும்புகிறேன். நம்ம கேகே நகர்ல ஒரு இஷ்யூ நடந்தது. 3 பேர் ட்ரிபிள்ஸ் போனாங்க அப்படின்ற வகையில் ஒரு போலீஸ்காரர் அவங்க மேல லத்திய வச்சு அடிச்சு அவரை பிடிக்க முயற்சி பண்ணி அவர் வந்து அந்த நிலை மேல தடுமாறி விழுந்து ஒருத்தர் உயிரிழந்தார். அது அவங்களுடைய அராஜகத்தினுடைய காவல்துறையினர் சட்டத்தை வந்து காப்பாற்ற வேண்டும். ஆனால் ஒரு லெவலுக்கு மேல அராஜகத்தை கையில் எடுக்கிறாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேரை இன்னைக்கு எல்லா இடங்களும் சென்னையில மட்டும் 400 இடங்களை வந்து போலீசார் வந்து இருசக்கர வாகன ஓட்டியல்ல ஹெல்மெட் ஆய்வு அப்படின்றத பண்றாங்க. ஆனா நிறைய இடங்கள்ல கடுமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப கடினமா நடந்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம சிம்மச்சந்திரன் வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளும் அதே மாதிரியான குற்றச்சாட்டுகள் தான். இதனை பயன்படுத்தி 2 விஷயங்கள் இருக்கு. காவல்துறையினர் கடுமையாக நடந்து கொள்கிறார்கள், காவல்துறையினர் தனிப்பட்ட லாபம் சம்பாதிக்கிறார்கள். 2 குற்றச்சாட்டு இருக்கு. இந்த குற்றச்சாட்டுகள் எந்த அளவுக்கு உண்மை இல்லைன்னு மறுக்கிறீங்களா? அது எதையுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. 5 விரலும் ஒன்றா இருக்கிறது இல்லை. காவல்துறையில் சேர்ந்ததிலிருந்து பணி செய்கிற வரைக்கும் அந்த நாளைக்கு அதிகாரிகள்லாம் காலையில் ரோல் கால் எடுத்து அறிவுகள் கூறத்தான் செய்கிறாங்க. ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கணும், எந்த விதியையும் அமுல்படுத்தும் போது ரொம்ப கவனமாகவும் அன்பு பறிவோடும் தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது காலகட்டத்தில் இது குறிப்பிட்ட புகார்கள்லாம் உண்மையாக இருக்குமானால் அது உண்மையாக தான் இருக்கணும் சொல்கிறார்ல. உண்மையாக இருக்கிற போது கடுமையாக நடவடிக்கை எடுக்க எனக்குமே எல்லாமே ஒரு சட்டத்தை அமல்படுத்தும் போது சில பிசுர்கள் அங்கங்கே வரக்கூடிய புகார் இயற்கை. ஆனால் அப்படி புகார் வரும்போது எத்தனை பேர் துணிஞ்சு புகாரை கொடுக்குறோம், நடவடிக்கை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறது முக்கியம். உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நகர் காவல் ஆணையாளர் கமிஷனருக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். அப்படி நடவடிக்கை எல்லாம் கோர்ட்லேயே கேஸே போடலாம்ல. அந்த மாதிரிப்பட்டு செய்யாமல் இருக்கிறனால தான் இந்த மாதிரி அங்கங்க வந்துக்கிட்டு. நான் உங்களுடைய வழிக்கே வர்றேன். என்கிட்ட இன்னைக்கு ஹெல்மெட் இல்லை, நான் மாட்டிட்டேன் அப்படின்றப்போ என்கிட்ட கடுமை காட்டுறப்போ ஒரு சாமானியனுக்கு என்ன விஷயம் இருக்குன்னா, நம்ம இன்னைக்கு வந்து தப்பிச்சா போகுதுன்றதுதான் எல்லாருடைய மனநிலையாகவும் இருக்கும். இன்னைக்கு தப்பிச்சா போகும், ஏன் வந்து இவர்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு ஏன் நம்ம கமிஷன்ட்ட போகணும் அப்படின்றது. அப்போ வலியவனா எளியவனான்னு பார்த்து காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமா? வலியவனா சொல்ல அப்படி எடுத்துக்க முடியாது. அப்படி அமல்படுத்துற போது சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அது எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்? எந்த அடிப்படையில் ஏற்ற இறக்கம்? இப்ப அவர் சொன்ன மாதிரி இயலாதவர், அவருக்கு இறக்கம் காமிக்கணும். அவர் தெரிஞ்சிருந்து இப்போ நல்ல நார்மலாக வரக்கூடிய ஸ்பீடு என்னென்னு சிட்டிக்குள்ளே 40 ஸ்பீட் லிமிட்டில் போகக்கூடாது, இப்போ கேமிக்குள்ளே போகக்கூடாதுன்னு இருக்குது. வர ஸ்பீடு நமக்கே தெரியும். ஹை ஸ்பீடு வருவாங்க. அதாவது எந்த மனுஷனுமே கான்சியஸோட சுய உணர்வோட ஒரு கவனத்தோட ஒரு மனச்சாட்சியோட போனாங்கன்னா சட்டமே தேவையில்லை, எந்த காரியம் நடக்காது. இவங்க வரும்போது இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ் அந்த சிக்னல் போகப்படான்னு வேகமாக தவி வரும்போது அந்த மாதிரிப்பட்ட ஆட்களுக்கு எனக்கா கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ஸ்கூலு குழந்தையா இருக்கும், பெண்களா இருக்கும், இவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் ஏற்ற இறக்க நடவடிக்கை. அந்த ஏற்றம் ஒரு விஷயம் இருக்கு. நீங்க இறக்கம் பத்தி சொன்னீங்க. யார்கிட்ட இறக்கம் காமிக்கணும் அப்படின்னு விஷயம் இருக்கு. முதியவர்கள்ட்ட இறக்கம் காமிக்கணும், பெண்கள்கிட்ட வந்து இறக்கம் காமிக்கணும். அது வந்து ரொம்ப முடியாதவங்களா பெண்களா இருந்தா இறக்கம் காமிக்கணும். மாற்றுத்திறனாளிகள், ஆமா, மாற்றுத்திறனாளிகள்ட்ட இறக்கம் காமிக்கணும். ஏற்றம் இவங்க வந்து ஹெல்மெட் போடலைனாலும் நிறைய பேரை விடுறாங்க. அது எந்த அடிப்படையில்? ஹெல்மெட் போடலைனாலும் விட மாட்டாங்க. பிடிச்சிட்டு அவனுக்கு ஒருத்தர் விட்டாங்கன்னா அடுத்தவங்க பிடிச்சிக்குவாங்க. என்ன போகணும்? ஒருத்தர் வந்து மாற்று கருத்துடையவரா நீங்க சொன்ன மாதிரி ஏதோ உள்நோக்கத்தோட விட்டால் கூட, நீங்க சொன்ன புகாரின் அடிப்படையிலேயே விட்டா கூட அடுத்த ஜங்ஷன் போகும்போது அவருக்கு அதே மாதிரி நம்ம மனையில் இருக்க மாட்டாரு, அவர் பிடிச்சிக்குவாரு. அப்ப ரசிட்டு காமிச்சாலும் விட மாட்டாரு. அதனால ஒரு இடத்தில் தவறு நிகழ்ந்தால் மற்ற இடத்தில் சரி செய்யப்படும். அது இயல்புகளை பொறுத்தானே. இருக்கிற மனிதன் எல்லாமே நல்லா இருந்தா தான் எதுக்கு சட்டங்கள்? எல்லாமே அதிகாரியும் சரி சாதாரண மனிதன் சரி எல்லாமே நல்லா இருந்தால் சட்டமே தேவையில்லை. இயல்புகள் மாற்றம் இருக்கும். சுயநலமா இருக்கலாம்,
அல்லது வேற சோம்பேறித்தனமா இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை கொஞ்சம் தவறு சோம்பேறித்தனத்திற்கு இல்ல, இதுல சோம்பேறித்தனத்திற்கு வழி அப்படின்றது கிடையாது. இதுல வந்து வேறு ஒரு நோக்கம் இருக்கிறது அப்படின்ற ஒரு பொதுவான குற்றச்சாட்டு இருக்கு. அந்த கேள்விதான் நம்ம தொடர்ந்து பேசலாம். கஜேந்திரன் சாட்டை வைக்க விரும்புறேன். நேற்று வழக்கறிஞர்கள் எல்லாம் மதுரையில வந்து போராட்டம் நடத்தினாங்க. பிரஸ் அப்படின்ற எதுவும் சரி, அதே நேரத்தில் வந்து அட்வொகேட் அப்படின்னு போட்டுட்டு இல்லைனா அது நான் ஹெல்மெட் போட மாட்டேன் நிறைய பேர் சொல்றதா காவல்துறையினர் குற்றம் சாட்டினதாகவும் அதனை உயர்நீதிமன்றம் கண்டித்திருப்பதாகவும், இப்போ அட்வொகேட்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாலும் ஹெல்மெட் போடலைன்னா, போலீஸ்ன்னு போட்டிருந்தாலும் ஹெல்மெட் போடலைன்னா அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் மீண்டும் ஒரு உத்தரவை பிறப்பிக்குது. அதனை கண்டித்து மதுரையில் வழக்கறிஞர்கள் போராட்டம் பண்றாங்க. அப்போ சட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அல்லது சட்டத்தை கையாளக்கூடிய வழக்கறிஞர்களே ஹெல்மெட் போட மாட்டேன் அப்படின்னு சொல்றது எந்த அடிப்படையில் நியாயம்? லா மேக்கர் ஷுட் நாட் பி a law breaker. சட்டத்தை ஏற்றுபவர்கள் சட்டத்தை மீறக்கூடாது என்பது விதி. அதனால் அட்வொகேட்டாக இருந்தாலும் அது நீதிபதியாக இருந்தாலும் கூட அவர் டூ வீலர் செல்வது என்று சொன்னால் ஹெல்மெட்டை கட்டாயம் அணியவே வேண்டும். அது வந்து எங்களுடைய வழக்கறிஞர் என்பதற்காக நான் அதை பரிந்து சொல்ல பேச விரும்பவில்லை. போராட்டமே பண்றாங்க. அதுதான் சொல்கிறேன். அங்கே இருக்கின்ற அந்த ஒரு சூழ்நிலையில பண்ணியிருப்பார்களே தவிர அதை நான் வந்து உண்மை அதாவது கரெக்ட் என்று சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் எல்லாவது ஒவ்வொரு மனிதனும் சட்டத்தை மதிக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த அரசாங்கம் செயல்பட முடியும். சார், இது ஒன்று ஷார்ட்டாக சொல்லணும்னா, சட்டங்கள் கடுமையாக்கப்படாத வரை இது வந்து ஹெல்மெட்டு அணிவதை நம்ம நிறுத்தப்பட இதுனா ரெண்டு குறைபாடு சார். ஒன்று நிவர்த்தி பண்ணி விடலாம். அரசாங்கம் இப்போ சொன்ன மாதிரி உடனே இப்போ பூதாகரமாக இருக்குது. இப்போ எல்லாம் ஹெல்மெட் பேசுகிறாங்க. இன்னும் ஒரு 10 நாள் போனால் அரசாங்கமே என்ன சொல்லணும்னா, அவருடைய அந்த வாக்கு தேர்தல் வரப்போதில்லை, இது நிறைய அமல்படுத்தணும்னா மக்கள் நம்ம மீது இந்த அரசாங்கம் மீது எதிர்ப்பு காட்டி விடுமோ என்று சொல்லி போலீஸ் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஒன்று அது ஒரு இருக்கு. இன்னொன்று என்னன்னு சொன்னால், இந்த காவல்துறையினர் இதை கட்டாயப்படுத்தி இதை அவர்கள் வந்து யார் ஹெல்மெட் போடவில்லை அப்படி என்று கடுமையான தண்டனையை அவர்கள் கொடுப்பதோ, அவர்கள் சட்டம் சொல்கிறது என்ன சொல்றாங்க, பறிமுதல் செய்ய வேண்டும், வாகனத்தை பறிமுதல் செய்ய வேண்டும். இதை யாராவது செய்கிறார்களா? செய்யவில்லை, செய்வதில்லை. இதை கடுமையாக செய்து சொன்னால் சரி, நாங்கள் தமிழ்நாட்டில் செய்யணும்ல, நம்ம இருக்கின்ற பெங்களூர்ல வந்து மற்றும் கேரளாவில் வந்து இது வந்து வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்குது. அங்கே எப்படி நடைபெற்றிருக்குது? காவல்துறையினர் அங்கு ஒழுங்காக செயல்படுகிறார்கள். சட்டம் இயற்றுவது இருந்தாலும் அமைச்சரவையாக இருந்தாலும் அதை கடைக்கோடியில் நிறைவேற்றப்படும் யார்? போலீஸ் தானே, காவல்துறை தானே. காவல்துறை சரியாக இயங்கினால் சொன்னால் இந்த ஹெல்மெட் பிரச்சனை கண்டிப்பாக கட்டாயமாக்கப்பட்டு வெற்றிகரமாக நடைபெறும். அப்ப காவல்துறையினர் தான் வேண்டுபவர்கள் வேண்டாதவர்கள் பிரிச்சு கண்டிப்பாக. இது யாரு இது பண்ணுவது? எக்ஸிக்யூட்டிவ் யாரு? சட்டம் நீதிபதி சொல்லிட்டாரு, அரசாங்கம் உடனே ஜியோ போடுது. உடனே என்னன்னா, நீதிபதி சொன்ன சட்டத்தை மட்டும் இவர் உடனே அமல்படுத்த முடியாது. ஏனென்று சொன்னால் அங்கே இவர்கள் சட்டத்தை பரிபாலனம் செய்வதுதான், சட்டம் இயற்றுவதற்கு அதிகாரம் இவர்கள் கிடையாது. அதை வந்து கவர்மெண்ட் உடனே ஜியோ போடுது. உடனடியாக 2 நாளிலே ஜியோ போட்டு அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. அதனால வந்து காவல்துறைக்கு இது மாதிரியான ஒரு இடைப்பாடுகளை ஏற்பதற்கு அவருக்கு தான் உரிமை உண்டு. கடைக்கோட்டில் அவர் தானே சொல்றாங்க. இப்போ அவங்க போய் எம்எல்ஏவோ எம்பியோ போய் நிறுத்த முடியுமா? ஹெல்மெட் கட்டாயம் அப்படின்னா ஒரு கூட்டு முயற்சி அப்படின்றது வேணும் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக. திரு சுரேஷ், இன்னொரு மிகப்பெரிய ஒரு விஷயம், இன்னைக்கு நம்முடைய சாலைகள் சரியாக இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை, இதற்கு ஒரு கால அவகாசம் கொடுத்து சாலைகளை சரி செய்யுங்கள்னு உயர்நீதிமன்றமே தமிழக அரசுக்கு ஒரு முறை கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இப்பேற்பட்ட சாலைகள் இருக்கக்கூடிய இடத்துல ஹெல்மெட் இருந்தாலும் அடிவிழும், இல்லைனாலும் அடிவிழும் அப்படின்ற ஒரு வாதம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இப்போ ஹெல்மெட் இல்லைன்னா நான் தான் பாதிக்கப்படுவேன், ஆனா மது குடிச்சிட்டு போனா எதிர வர எல்லாரும் பாதிக்கப்படுவான், அப்போ மதுக்கடைகளை மூடுங்க அப்படின்ற இன்னொரு வாதமும் வைக்குது. இதெல்லாம் எந்த பயணம்? இதெல்லாம் சரியான விஷயம் தானே? இதெல்லாம் அது கரெக்ட். ஹெல்மெட் அணின்றதுல இப்போ எங்க 3 பேருக்கும் இப்போ 4 பேருக்கும் மாற்று கருத்து இல்லை. எனக்கும். ஆமா, எல்லாம் கோர்ட்டு சொல்லியிருக்கு. இப்போ கொஞ்சம் என்ஃபோர்ஸ்மெண்ட் ரொம்ப இருக்கு. அததான் அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்ல வந்து சில ப்ராப்ளம் இருக்கு. அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்றவங்களை நான் என்னோட கேள்வி என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹெல்மெட் கொடுக்கணும், வண்டி வாங்கும் போதே கொடுக்கணும், லைசன்ஸ் வாங்கும் போதே அவங்கள அதை பத்தி போதிக்கணும், இந்த ஹெல்மெட் நீங்க போடணும், அந்த மாதிரி கருத்தை அவங்கள வந்து உணர வச்சுட்டா கரெக்டா இருக்கும். அப்புறம் இந்த மதுக்கடை பத்தி பேசணும். ஆனா பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மதுக்கடைகளை வந்து அந்த வண்டியிலேயே வந்து குடிச்சிட்டு அங்கேருந்து போறாங்க எல்லாம். அதை வந்து கடுமையா தடுக்கிறது இல்லை. அது வந்து ஒரு கணக்குக்கு ஒரு மாசத்துக்கு 100 அந்த மாதிரி தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்சிடென்ட் என்னன்னா, கோயம்புத்தூர்ல ஒருத்தர் கமிஷனரா இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி மதுக்கடை பக்கத்துல வந்து ரொம்ப என்ஃபோர்ஸ் பண்ணாரு. அந்த அதனால இந்த சாராயம் இந்த விற்பனை வந்து மது விற்பனை வந்து குறைஞ்சுது. கலெக்டர் வந்து அவர் சொல்லி இந்த மாதிரி ரொம்ப என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணாதீங்க, ஏன்னா அப்புறம் பக்கத்து மாவட்டத்துக்கு போது இங்க குறைஞ்சிடுது, அப்படி கொஞ்சம் லிபரலா விடுங்க. இந்த மாதிரி நடைமுறைகள்லாம் விட்டுறணும். மதுக்கடை வந்து ரொம்ப ஃபோர்ஸா பண்ணா குடிக்க வர மாட்டாங்க, அப்புறம் அரசாங்கம் வருமானம் வராத போயிடும்ன்றதால அதை விட்டு வைக்கிறாங்க. இந்த ஹெல்மெட் வந்து சாதாரண மக்கள் இவங்க சொன்ன மாதிரி இன்னொரு புறம் வந்து எங்க வந்து டிராபிக் போலீஸ் அதிகமா நிப்பாங்க அப்படின்னு பார்த்தா,
நடைமுறையில் மதுக்கடைகளுக்கு பக்கத்துல யார் குடிச்சிட்டு பைக்கோட அவர் வந்து பைக்கோட குடிக்கிறதுக்கு போறப்ப நிப்பாட்டுறது கிடையாது, குடிச்சிட்டு வெளியில வந்ததும் நிப்பாட்டுறாங்க. ஒவ்வொரு மதுக்கடைகளுக்கு பக்கத்துலயும் டிராபிக் போலீஸ் இருக்காங்கன்ற அந்த பல குற்றச்சாட்டுகள் நம்ம பார்க்க முடியுது. இல்ல இதுல அரசனுடைய தவறு என்ன நினைக்கிறீங்க? அரசு வந்து இல்ல நீங்க ஹெல்மெட் போட்டு போறீங்க, சரி ஓகே, இன்னைக்கு மது அப்படின்றது தமிழக அரசுடைய கொள்கை, அதை விட்டா வந்து இன்னைக்கு கள்ளச்சாராயம் மாறா பெருகும் அப்படின்றீங்க. இதெல்லாம் இருந்தாலும் இதன் அடிப்படையில விழிப்புணர்வே ஏற்படுத்தாம ஹெல்மெட் கட்டாயம் அப்படின்னா மக்கள் ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் சொன்னேன், திடீரென்று ஹெல்மெட் நீங்க ஒரு 20 நாள் கொடுத்துட்டு அதை பண்ணுங்க வாங்குங்கன்றது தான் நாங்க குறை சொல்றோமே தவிர இந்த ஹெல்மெட் சட்டம் வந்து கரெக்ட். இது லேடிஸுக்கு இப்போ எவ்வளவு கால அவகாசம் வேணும்னு நினைக்கிறீங்க? அது வந்து டிஸ்கஸ் பண்ண, ஏன்னா ஒரு மட்டத்துல இருக்கு. இப்போ ஹெல்மெட் எவ்வளவு கால அவகாசம் கேட்கறீங்க, லேடிஸுக்கு எவ்வளவு ஹெல்மெட் ரெடி ஆயிருக்கு இப்போ இந்த விலையில. சப்போஸ் நாங்க என்ன சொன்னோம், அமுதம் மாதிரி அங்காடியிலே நீங்க வச்சிருக்கலாம், ஒரு கன்சாலிடேட் ரேட் 700 ரூபாய். இப்போ மிலிட்ரி கேண்டீன்ல அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்க விற்க வச்சுட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் சொல்லி ஒரு 2 மாசம் அது வரைக்கும் போடுங்கன்னு அட்வைஸ் பண்ணிட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் இறங்குன்னா கரெக்டா இருந்திருக்கும். நம்ம 20 நாள் இருந்ததால தான் இந்த ஹரிபரி ஆயிட்டு ஒரே கூச்சல் குழப்பம். இந்த மழையை பயன்படுத்தி நிறைய தனியார் காளான்கள் முளைத்திருக்கிறது. தெருவுக்கு தெரு வந்து இன்னைக்கு சின்ன சின்ன புட்டிக்கு வந்து ஹெல்மெட்கள், அதுவும் 1000, 2000 பிம்பிளிக்கா பிலாப்பின்னு விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற விஷயத்தையும் பார்க்க முடிகிறது. திரு சிவச்சந்திரன், இதுல இன்னொரு விஷயம், இன்னைக்கு நிறைய பேரை பிடிச்சாங்க. கிட்டத்தட்ட இந்த கடந்த 10-9 நாட்களா வந்து பிடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் சென்னையில 400 இடங்கள்ல போலீசார் ஆய்வு பண்றாங்க. கிட்டத்தட்ட சென்னையை பொறுத்தவரையில கிட்டத்தட்ட குறைஞ்சது சென்னையில வந்து ஒரு 30 to 35 லட்சம் வாகனங்கள் ஓடுகிறது. ஒரு நாளைக்கு ஒரு 1000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டாலும் எழும்பூர்ல போய் அங்க இருக்கக்கூடிய நடமாடக்கூடிய நீதிமன்றத்துல நான் புதுசா வந்து ஹெல்மெட் வாங்கியிருக்கேன், அதுவும் அங்கீகரிக்கப்பட்ட ஹெல்மெட் வாங்கியிருக்கேன் பில் காமிச்சிட்டு வாங்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. 40 பேருக்கு மேல ஒரு நாள் விசாரிக்க முடியாதுன்னா, பிடிக்கிறது 1000 பேர், ஒரு நாளைக்கு வந்து 40 பேர் தான் ரிட்டர்ன் வாங்க முடியும்னா இன்னைக்கு அவங்க போராடுறாங்க. இதற்கு அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நல்ல விஷயம். இதுக்கு முன்னால் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல விரும்புறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து பிடிப்பட்ட பிறகு நான் பயன்படுத்தக்கூடிய வந்து ஐஏஎஸ்ஐ முத்திரை இருக்குதா, பில் வாங்கியிருக்கிறா, அது தரமாக இருக்குதான்னு பார்த்து வண்டி தான் நான் கொடுப்பேன்னு சொல்கிறதே இது பெரிய தவறான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி 45 லட்சம் பேர் ஓடுறாங்க. இந்த ஹெல்மெட் பாருங்க, இது ஹெல்மெட்டா நீங்க பாத்தீங்கன்னா இது ஹெல்மெட்டான்னு உங்களுக்கு தெரியுது. இதுல எந்த முத்திரையும் இல்லை. இது வந்து நான் 1800 ரூபாய் கொடுத்து அவசரத்துக்கு வாங்கினது. இது வந்து நான் இப்ப வாங்கிட்டதுனால நான் ஓட்டி அந்த ஹெல்மெட் நீங்க தாராளமா மக்களுக்கு காமிக்கலாம். இல்ல இது வந்து நான் வாங்கிட்டேன்றதுனால இது தரமான ஹெல்மெட்டா? இந்த ஹெல்மெட்டுடைய விலை இது வந்து 1800 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். ஆனா இது விலை வந்து 300 ரூபாய் கூட இருக்காது. ஆனா அந்த ஹெல்மெட் 1800 ரூபாய்க்கு வாங்கி. ஆமா, இது வந்து தரமற்றது. இப்ப நான் வந்து மாட்டாம இருக்கும்போது தரமற்றது வாங்கினா நான் ஓட்டி போறது கரெக்டா அப்படின்றது என்னுடைய கேள்வி. நான் மாட்டிட்டுனாதான் தரமான ஹெல்மெட் பில் இருக்கணும், ஐஎஸ்ஐ இருந்தாதான் நான் வந்து ஒன்னு ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்றது. அப்ப பல லட்சம் பேர் தரமற்றது ஓட்டி போலாம், உங்கள்கிட்ட பிடிப்பட்டவங்க மட்டும் தரத்தோட ஓட்டி போகணும் என்பது இது வந்து இந்த சட்டத்துக்கு கரெக்டா என்பதை நான் நீதி அரசரையை கேட்க விரும்புறேன், இந்த காவல்துறையை கேட்க விரும்புறேன், இந்த அரசாங்கத்தை கேட்க விரும்புறேன். அப்ப சட்டம் என்பது எல்லாருக்கும் ஒண்ணுதானே. அப்ப நீ போய் இன்னைக்கு 40 பேர் தான் விசாரிப்பேன், 30 பேர் விசாரிப்பேன்றது நீங்க விசாரணை செய்யக்கூடிய விஷயமே தவறு என்பது தான் என்னுடைய கருத்து. அப்ப ஒட்டுமொத்தவங்களுக்கும் நீங்க செய்யும் போது இப்ப இவர் சொன்ன வழக்கறிஞர் சொன்னது மாதிரி இது ஏன் நீங்க அங்கங்க கொடுக்குறீங்க? சட்டத்துல இருக்குது இல்ல, 1988 சட்டத்துல என்ன இருக்குது? நான் வண்டி வாங்கினா கொடுக்கணும். நீ முதல்ல அந்த நிறுவனத்துக்கு நோட்டீஸ் அனுப்பியா? நீங்க கொடுக்குற எல்லா வண்டிகளுக்கும் நீ ஹெல்மெட்டோட கொடு, தரமான ஹெல்மெட்டை கொடு, நியாயம் பத்தின்னு உனக்கு பில்லு கொடுக்கணும், எது கொடுக்கணும், இதெல்லாம் நீ சட்டமாக்காம மக்களை. அப்புறம் நம்முடைய காவல்துறை ஒரு விஷயம் சொன்னாரு, இவங்க வந்து கோர்ட்டுக்கு போக வேண்டியதானே, இவங்க வந்து கமிஷன் ஆபீஸ் போக வேண்டியதானே. இன்னைக்கு கட்டமைப்பு சென்னையில பாத்தீங்கன்னா பல காவல் நிலையங்கள் முதல் மாடியில 2வது மாடியில இருக்குது. ஒரு மாற்றுத்திறனாளியோ முதியோரோ பெண்களோ ஏற முடியாத ஒரு சூழ்நிலை. போனா அவங்க என்ன பண்றாங்களா, ஐயா இல்ல போயிட்டு வா, இவங்க வா, ஆள் பற்றாக்குறைன்னு சொல்றாங்க. 2வது நானே ஹெல்மெட் வாங்க முடியாம அது முடியாம தான் இருக்கிறேன், கோர்ட்ல போய் நான் உடனே கேஸ் ஃபைல் பண்ணா என் கேஸ் எடுத்துக்கிறாங்களா? அப்ப இந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாம் இருக்குது. காவல்துறை அதிகாரி ஈஸியா சொல்லி போறாரு, நீங்க எல்லாம் காவல்துறைக்கு போங்க, நம்ம கமிஷனர் வாங்க வாங்க உங்களை பார்க்க உட்காந்துங்கிறாரு. ஒரு கான்ஸ்டபிள் பார்க்க மாட்டாங்க. எங்களை போனோம்னா ஒரு முதல் மாடியில இருக்குது, ஏற முடியல. பல காவல்துறை முதல் மாடியில 2வது மாடியில இருக்குது. கட்டமைப்பு ஒழுங்கு இல்ல, காவல் நிலையங்கள் இல்ல, அங்க வரவங்களை உபசரிக்கிறதுக்கு ஒழுங்கு இல்ல. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா சேர் போட்டு வச்சிருந்தாங்க, கொஞ்ச நாள் பிரச்சனை இல்ல. இப்ப அதுவும் கிடையாது.
அப்படியே அவர் சொல்றதெல்லாம் வந்து சட்டத்தில் நெறிமையாக இன்னைக்கு அப்பாவி மக்கள் முகத்தை பார்க்கும்போது இவனை திட்டலாம், இவனை எதனா பண்ணலாம்னு நினைக்கிறான். வசதி பட்சங்களுக்கு வந்து பாகுபாடு பார்க்கிறார்கள், வசதி இல்லாதவர்களை புறந்தள்ளுகிறார்கள். சட்டம் என்பது எல்லாருக்கும் ஒண்ணுதான், சட்டத்தின்படி ஹெல்மெட் எல்லாருக்கும் ஒண்ணுதான். அதை சரி செய்து விட்டு தான் நீங்கள் சட்டம் போட வேண்டும். சார் சொன்ன மாதிரி 2 மாசம் இல்ல 6 மாசம் பண்ணாலும் நிச்சயம் 6 மாத கால அவகாசம் அப்படின்றது ஒரு மக்களோட பார்க்கணும். நீதிமன்றம் எது சொன்னாலும் இதுல பாதிக்கப்படுறது மக்களுடைய கருத்துக்களை நம்ம பதிவு செய்யறோம். 6 மாதம் அப்படின்றது உங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. திரு மாணிக்கம் சார், இந்த இடத்துல மீண்டும் ஒரு கேள்விதான் எழுது. இன்னைக்கு ஹெல்மெட் கட்டாயம், அதுவும் இன்னைக்கு அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய ஐஎஸ்ஐ முத்திரைகள் இருக்கக்கூடிய ஹெல்மெட் தான் வேணும் அப்படின்றோம். இது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் நடைமுறை நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கிறது. ஹெல்மெட் இல்லாம பிடிபட்ட ஒருத்தரை இந்த பக்கத்துல ஒருத்தர் இருக்கான் பாரு கடைக்காரன், அவன்கிட்ட போய் உடனே வாங்கிட்டு வான்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகளும் இருக்கிறது. நான் அந்த ஹெல்மெட் கம்பெனிக்கு அந்த காவலரோ அல்ல அந்த காவல் ஆய்வாளரோ அவர் ரெப்ரசன்டேட்டிவா இப்போ இது போல ஒரு வியாபாரம் சென்னையில போயிட்டு இருக்கிறதாகவும் ஒரு சில குற்றச்சாட்டு இருக்கு. இதெல்லாம் எந்த லெவலுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதுன்னு நினைக்கிறீங்க? ஏற்றுக்கொள்ள தகாதது. அப்படி குற்றச்சாட்டு இருக்கும்போது கடமை நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். நண்பர் சொன்னது மாதிரி அதை மாதிரி போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. புகார் கொடுக்க முடியாத சூழ்நிலை, புகார் எடுக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருக்கு. அப்படி இருந்தாலும் கூட நாம் செய்ய வேண்டிய முயற்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா? நம்ம யார்ட்டா இப்போ இங்கே சொன்ன மாதிரி குறை சொல்லியிருக்கீங்க, இது நிச்சயமாக ரெக்கார்ட் ஆகுங்க. அப்போ அந்த ஒரு காவல்துறை அதிகாரியுடைய ஒரு எல்லாருக்கும் செல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்துட்டு கேட்டே நீங்கள் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்லேயே கமிஷனருக்கு வந்து எல்லாரோட செல் நம்பர் கொடுக்கணும்னா கொடுத்துருவாங்க. அதை எல்லாரோட செல் நம்பர் அதிகாரியோட நம்பரை வாங்கிக்கிட்டா செல்லில் எத்தனையோ விஷயங்கள் இப்போ தான் வாட்ஸ்அப்லாம் வந்துருச்சே, வாட்ஸ்அப்லேயே என்ன நடக்குதோ அங்கே போய் அதையே எடுத்து அப்படியே போய் நெட்டில் போய் பற்றி எவ்வளோ அட்வான்ஸ் ஆகிட்டு இருக்கு. இவ்வளவு தீவிரமாக பண்ணாலும் கூட இங்கே வரதுக்கான வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 5-6 மோட்டர் பைக்கில் வித்தவுட் ஹெல்மெட் போத் ரைடர் பில்லியன் ரைடர் 2 பேருமே வந்தால் பார்த்தேன். ஏன்னா அதை எப்படி தீவிரம் அமல்படுத்தணும்னு சொல்ல முடியும்? இன்னும் அந்த அளவுக்கு தீவிரப்படுத்தப்படவில்லை என்னை கேட்டால். ஆனால் ஓரளவுக்கு குறிப்பிட்ட சாலைகளில் இப்போ நான் பீச் ரோடில் வரும்போது தான் பார்த்தேன். அண்ணா சாலை குறிப்பிட்ட சாலைகளை தீவிரப்படுத்துகிறாங்க. நோக்கம் என்ன, ஒரு சைடில் எங்கே அதிகமான போக்குவரத்து இருக்கோ, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 2007 ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்க்குற போது சிட்டியில் மட்டும் 15 லட்சம் 2 வீலர்ஸ் பாப்புலேஷன். அவுட் ஆஃப் என்டையர் தமிழ்நாடு 73 lakhs பாப்புலேஷனில் 15 lakhs பாப்புலேஷன் வந்து 2007ல் 2 வீலர் பாப்புலேஷன். அப்ப 2007ல இப்போ 2015 8 வருஷம் ஆகி போச்சு. 35,50,000 பைக்குகள் சென்னையில இருக்குன்னு ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது. ஆமா, இன்னைக்கு ஆசாந்து மன்னிக்கணும். இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் சார் சொன்னால தொலைபேசி நம்பர் வச்சு போன் பண்ணுங்கன்னு நடந்த விஷயத்த சொல்றேன். போன வாரம் வந்து ஜாயின்ட் கமிஷனுடைய தொலைபேசி எண்ணில் நான் தொடர்புல கொள்றேன். இது மாதிரி பிரச்சனைகள் இருக்குது சார், இந்த மாதிரி காவல்துறை பண்றாங்க சார், இது செய்யறாங்க சார்னு சொல்லி நம்முடைய போக்குவரத்துடைய ஜாயின்ட் கமிஷனர்கிட்ட நான் தொலைபேசியில் சொல்லும் போது அவர் சொல்றாரு, நான் எங்க ஊனமுற்றவர்கள்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போயினே இருக்கியா, எனக்கு எவ்வளவு வேலையில நீ வேற போன் பண்ணி என்ன தொந்தரவு பண்ணிருக்கிற. இதே வார்த்தையை ஜாயின்ட் கமிஷன் என்னிடம் சொன்னார். நான் மீடியாவில் நான் சொல்லிக் கொண்டிருப்பது உண்மையை தவிர நீங்க மட்டும் இல்ல, ஒரு ஊடகம் அப்படின்ற முறையில ஹெல்மெட்டை 1000 ரூபாய் ஹெல்மெட்டை 4000 ரூபாய்க்கு விற்கிறாங்க, அதுவும் அடுத்த வாரம் தான் கிடைக்கும், இன்னைக்கு அட்வான்ஸ் புக்கிங்ல விற்கிறாங்கன்னு நமக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தப்போ நாங்க கூட தொழிலாளர் நல ஆணையத்தை தொடர்பு கொள்றோம். ஒரு அதிகாரி எடுக்கிறார், அந்தந்த மாவட்டத்துக்கு நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரி எடுக்கிறாரு. எடுத்துட்டு வந்து இல்ல அதற்கு சரியா ரெஸ்பாண்ட் பண்ணல, அவருக்கு மேல இருக்க அதிகாரிக்கு ஒரு ஊடகம் அப்படின்ற முறையில நாங்க சத்தியம் டிவில இருந்து போன் பண்றோம். அதற்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரி நான் அவரை போனை எடுக்க சொல்றேன் அப்படின்றாரு. அப்போ போன் வந்தா எடுக்க கூடாதுன்றதுக்காக ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. யார் போன் பண்ணாலும் எடுக்க கூடாதுன்னு ஒரு நம்பர், நான் எடுக்க சொல்றேன்னாரு. அப்படி இல்லைன்னு திரும்ப போன் பண்றோம், அம்மா வேலையா இருக்காங்க, அவர் உங்க லைனுக்கு வருவாங்க. நாங்க இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட 3-4 நாட்கள் ஆயிடுச்சு, இப்ப வரைக்கும் எங்க லைனுக்கு வரல. அப்போ ஒரு சாமானியன் சொன்னா ஒரு எந்த ஒரு புகாரும் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. இப்ப ஹெல்மெட் அதிக விலைக்கு விற்குதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணப்போ சாமானியுடைய புகார் எடுத்துக்கிறது இல்ல, அமைப்புகள் கொடுத்தால் எடுத்துக்கிறது இல்ல, மக்களுடைய ஊடகங்கள் கொடுத்தால் எடுத்துக்கிறது இல்ல. அப்போ இந்த நம்பர் எல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க? உண்மையில இதெல்லாம் பேரளவுக்கு ஒரு நம்பரை கொடுத்துட்டு இல்ல நாங்கள் முதல் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிக்கிறதுக்கு வெறும் கண்துடைப்புக்கா சார்? இது அப்படின்னா 3 துறை இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஹெல்மெட் அமல்படுத்துறதுலையோ அந்த மாதிரி புகார் வந்த குறிப்பிடுறதுலையோ நடவடிக்கை எடுக்க 3. ஒன்று காவல்துறை, இன்னொன்று போக்குவரத்து துறை, அதுக்கடுத்தாப்புல லேபர் வெல்ஃபேர். இந்த 3 துறைகள் இருக்கு. இந்த 3 துறைகள் நம்பர்ல இருக்கா? நீ வச்சுக்கிற நம்பர்ல 3 துறைகளை சார்ந்த நம்பர்கள் இருந்ததுன்னா கான்டாக்ட் பண்ணி கிடைக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, இவ்வளவு பிரபல்யமான மீடியாவில இருந்தே வரலைங்கிற போது எந்த நீதி அரசர் இந்த கட்டளையை போட்டாலும் இவ்வளவு பண்ணி டேட்டோட ஆதாரத்தோட இவ்வளவு பண்ணி பார்த்து எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லையா, அதுக்கு என்ன செய்யணும் போட்டு அங்கே ஒரு ஃபைல் பண்ணி ஒரு பெட்டிஷன் வழக்குறை வந்திருக்காங்கல்ல, அவங்களோட பெட்டிஷன் ஃபைல் பண்ணி சொன்னா அதுக்கு ஒரு பரிகாரம் மட்டும் போகுது.
எதுக்குமே சொன்னாலே நீதிமன்றத்துல அந்த கேஸ் தள்ளுபடி பண்ணிடுறாங்களா? அது எந்த வழக்கறிஞர் போனாலுமே தள்ளுபடி பண்ணிடுறாங்க, ஏத்துக்கவே மாட்டாங்களா? அது இல்ல, ஏதோ ஒரு இல்ல, கேஸ்ல அப்படிலாம் சொல்லக்கூடாது, எல்லாத்தையும் தவறான சொல்லக்கூடாது. எல்லாம் சொல்லாதீங்க இன்ஃபர்மேஷன்லாம். ஏதோ ஒண்ணு இல்ல கஜேந்திரன் சார், இல்ல இதுல ஒரே ஒரு மாற்று கருத்து இருக்கிறது. ஹெல்மெட் கட்டாயம், சரி ஒத்துக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஹெல்மெட் ஓட்டுறவங்களுக்கு கட்டாயம், பின்னாடி உட்கார்ந்துட்டு போறவங்களுக்கு கட்டாயமா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுது. அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? பின்னாடி உட்கார்ந்துட்டு போறவங்களுக்கும் ஹெல்மெட் வேணுமா? அதுவும் பின்னாடி வந்து இப்போ வயதானவங்க உட்காந்துட்டு போறாங்க, பெண்கள் உட்காந்துட்டு போறாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்மெட் வேணுமா? ஏன் அவங்க விழுந்தா தலையில அடிபடாதா? அவங்க உயிர் போவாதா? தேவைதானே, அவசியம் தானே. அப்ப அவங்களுக்கு உயிர் தானே. ஓட்டுறது மட்டும் தான் உயிரா? விபத்து ஏற்படுகிறது, விபத்து ஏற்படுறது 2 பேருக்கும் தலையில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்ல? அப்ப அவங்க உயிர் போவதில்ல. அப்ப நான் மட்டும் போச்சா போதும், ஓட்டுற மட்டும் போச்சா போதுமா? சோ அவங்களுக்கு கட்டாயம் வேண்டும். அப்ப குழந்தைகளுக்கு குழந்தைகள் உட்கார்ந்திருந்தா குழந்தைகளுக்கு அதுதான் சொன்னேன். இது வந்து நடைமுறை சிக்கல் இருக்குது. நான் முதலே சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் சொன்னேன், நடைமுறை சிக்கல்களை இந்த அரசாங்கம் சரியாக இந்த நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படவில்லை. இந்த நடைமுறை சிக்கல் எல்லாம் அவர்கள் செய்துதான் பண்ணிருக்க வேண்டும் அப்படின்ற. இன்னொன்னு சொல்ல போனா, இதே நீதியரசர் அவர்கள் கொஞ்சம் காலத்துக்கு முன்னால டாஸ்மாக் கடைகள் எல்லாம் மூட வேண்டும், அதாவது நெடுஞ்சாலைகளில் உள்ள டாஸ்மாக் கடை எல்லாம் மூட வேண்டும் என்று சொன்னார். அதற்கு இந்த அரசாங்கம் எந்த விதமான இதுவும் லடாலடியான ஒரு இதுவும் ஏற்படுத்தப்படவில்லை. இதே வந்து இவர் நண்பர் சொல்ல நல்லா சொன்னார் அவர். அதாவது தலைக்கவசம் அணிந்து செல்வதால் மட்டும் உயிர் இழக்கவில்லை. ஆனால் உண்மையிலே இந்த அரசாங்கத்திற்கு மக்கள் மீது உயிர் மீது உண்மையிலே விருப்பம் இருந்தால், இவர்களை மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அனைவரையும், அதாவது இது வந்து வருடத்துக்கு 6000 பேர் இருக்கிறான், ஆனால் லட்சத்து மக்கள் மேல் இந்த சாராயம் குடித்து விட்டு இருந்து கொண்டிருக்கின்றார். நீங்களே சொன்னீங்க, அதாவது மது கடைகளை குடித்து விட்டு போகும்போது, அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சார், ஒரு காவல் நிலையத்திற்கு இன்னைக்கு 10 கேஸ் போடணும், ட்ரங்க் அண்ட் டிரைவ் போடணும். இதை வந்து இவங்க வந்து ஓட்டம் போட பிடிக்கிறதில்லை. எல்லா குடிகாரனும் அங்க டாஸ்மாக் கடையில் குடிச்சிட்டு தான் போறான். இவங்க யாரையும் பிடிக்கிறது இல்லை. நின்றுட்டு குடிச்சிட்டு வரதுல இவங்க அங்கேயே நிக்கிறாங்க. பாடி இது மாதிரி வந்து வெளியே வந்தானே ஓட்டுறதே கிடையாது. வண்டி ட்ரிங்க் டிரைவ் பண்ணாதான் பிடிக்கணும். நீ தள்ளிட்டே போய் அப்படியே பிடிக்கிறாங்க. டிரைவ் பண்றதுக்கு முன்னாடியே பிடிச்சா விபத்தை தவிர்க்கலாம். டிரைவ் பண்றதுக்கு முன்னாடியே பிடிச்சா விபத்தை தவிர்க்கலாம். நீ அதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே மக்களை காப்பாத்தணும். நீ டாஸ்மாக் போடலாமே. அரசாங்கம் நினைச்சா டாஸ்மாக் மூடிட்டா எந்த பிரச்சனையும் இல்லையே. நீ ஹெல்மெட் அதை இன்னொன்னு சொல்ல வர, மக்கள் யாராவது ஒண்ணு கேட்டாங்களா? ஆடு கேட்டாங்களா? மாடு கேட்டாங்களா? இலவச மிக்ஸி கேட்டாங்களா? நான் இதெல்லாம் கேட்கல. ஆனா இது உயிரை காப்பாற்ற நினைக்கிறல்ல, நீ இலவச இத கூட அப்படிங்கறத பத்தி இன்னொரு விவாதத்துல பேசலாம். நீங்க சரி ஹெல்மெட் இலவசம், நான் என்ன சொல்ல வரேன்னா நீண்ட பெரிய விவாதம். நான் பேசுறது டாபிக் தான். ஹெல்மெட் இலவசமா கொடு, ஹெல்மெட் இலவசமா கொடு. அது நீண்ட பெரிய ஹெல்மெட் இலவசமா இல்ல, அது நீண்ட பெரிய விவாதம். நான் முக்கியமான கேள்வி, நம்ம பேசி வந்து போட்டு போறாருன்னா அவர் மட்டும் மனுஷன் இல்லையா? சிங்கிள் கேன்னா சார் சொல்ற மாதிரி அவர் வந்து இப்ப நம்முடைய சட்டம் மட்டும் உயிர் இல்லையா? டர்பன் மட்டும் விதிவிலக்கு அப்படின்னு சொன்னா அவரு விதிவிலக்கு இருக்கு. பெண்கள் என்பது எல்லாரும் சமம். பெண்கள் வந்து கொண்ட போட்டிருக்காங்க. ஒரு இஸ்லாமிய தோழன் தாடி வச்சிருக்காரு, அவர் எப்படி ஹெல்மெட் போட முடியும்? கம்ஃபர்ட்டா எப்படி ஹெல்மெட் போட முடியும்? அவங்களுக்கு எல்லாம் ஏன் விதிவிலக்கு இல்ல? சிங்கிக்கு மட்டும் மத கோட்பாடுன்னு ஒண்ணு இருக்குது. அவங்க மத கோட்பாடு என்ற அடிப்படையில் அவர் தாடி வச்சிருக்காங்க. மனுஷன் கம்ஃபர்ட் இல்ல, முஸ்லிம்களா என்ன? சட்டம் அவருக்கு விதிவிலக்கு அளித்தது அது வந்து சரியானது என்று நான் கூறவில்லை. அவர்களும் போட வேண்டும். அவர்களும் அதாவது ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் தி லா அப்படின்ற போது யாராக இந்து, அதாவது எந்த மதமாக இருந்தாலும் எந்த ஜாதியாக போட்டு ஆக வேண்டும் என்றால் என்னுடைய கருத்து. கண்டிப்பாக அவர்களும் போட வேண்டும். அவர்களுக்கும் நீங்க போடுவதற்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். அவங்களுக்கும் போட சொல்ல. நாங்க நடைமுறையில பெண்களுக்கு கொண்டு போடுறவங்களுக்கும் இல்ல வந்து இதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்போ 2007 இந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணப்போ பெண்களுக்கு வந்தும் குழந்தைகளுக்கும் சரி உடல் ரீதியான பிரச்சனைகள், கழுத்துல தேய்மானம் ஏற்படுது, அந்த ஜாயின்ல வந்து பெயின் இருக்கு அப்படின்றதெல்லாம் இது பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ரெக்டிஃபை பண்ணாங்க. இப்போ உடம்புக்கே இதன் மூலமாக ஒரு பிரச்சனை ஏற்படுறப்போ ஹெல்மெட் தேவையான்ற ஒரு கேள்வி தானே வருது. இதன் மூலமாவே ஒரு பிரச்சனை ஏற்பட்டா ஹெல்மெட் தேவையா? இதைதான் சொல்றேன். என்ன சொல்றேன்னா, மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பாடு, அதாவது அவன் மனம் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் வந்து ஹெல்மெட் அணிந்தால் நமக்கு வந்து உயிர் எல்லாம் வந்து பாதுகாப்பு இருக்கிறது என்பதை அவன் உணர வேண்டும். நீ திணித்தால் ஒண்ணு, இப்ப சார் சொன்ன மாதிரி அதை திணிக்க கூடாது. நீ அவர் வந்து இப்போ 6 மாச காலம் சொன்ன மாதிரி 6 மாச காலம் எடுத்துக்கொண்டு அந்தந்த இடங்களிலே அவர் மக்களை வரவழைத்து அவேர்னஸ் கொண்டாடணும். இதெல்லாம் பண்ணி இப்படி எல்லாம் ஏற்படணும். அப்படின்னா ஹெல்மெட் அமைப்பாளர் கூப்பிடணும். இவன் வந்து சார் சொன்னார், இந்த ஹெல்மெட் காட்டாரு, இது என்ன பாதுகாப்பு? இவர் வந்து ஆக்சிடென்ட் படிக்க முடியுமா? அவரு இந்த ஹெல்மெட்டால படிக்க முடியுமா? இதையெல்லாம் பண்ணல அரசாங்கம், இதையெல்லாம் பண்ணல. ஹெல்மெட் போட்டு ஏதாவது சட்டி கவுத்து வந்தா நீ போலாம். என்ன இது? அதுதான் சொல்ல வர. அரசாங்கம் நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் அரசாங்கம் மெத்தனத்தனமாக எந்த விதமான அந்த பிராக்டிகல் திங்கிங் இல்லாம ஒரு அறிக்கை கொடுத்து போடுன்னு சொல்லிட்டு
அதனால இது வந்து அரசாங்கம் முறைப்படி இது பண்ணி காவல்துறையும் ஒத்துழைப்பு, அதே போல் மக்களும் விழிப்புணர்வாக அந்த விழிப்புணர்வுக்கு மக்களிடம் அளித்து கொடுத்தால் ஒழிய இந்த நடைமுறை சிக்கல்களில் ஒழிந்தால் ஒழிய இது கட்டாயம், ஆனால் கட்டாயமாக்கப்பட வேண்டும். அது போன்ற தண்டனைகள் அதிகமாக்கப்பட வேண்டும், நடைமுறைப்படுத்தப்படும். நிச்சயமா கட்டாயமாக்கப்பட வேண்டும் அப்படின்றது கருத்தும் இருக்கு. சுரேஷ், இறுதியான கருத்துக்கள். இந்த அதிகாரிகளுடைய கெடுபிடியோ அல்லது வந்து இன்னொரு கருத்து இருக்கிறது, எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல வந்துட்டு இருக்கிறது. அரசனுடைய ஆணைப்படி, முதலமைச்சருடைய ஆணைப்படி ஹெல்மெட் அணிய வேண்டும் அப்படின்றது கட்டாயம் தான், இருந்தாலும் வந்து கொஞ்சம் பாராமுகமா இருக்க சொல்லிட்டாங்கன்னு எல்லாருக்குமே வாட்ஸ்அப் வருது. சோ அது அந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை? போலீசாருடைய கெடுபிடி தொடருமா? அது தவறு. அந்த மாதிரி தகவல் வர்றது தவறு. என்னன்னா இந்த மாதிரி தகவலை முதல்ல ஹெல்மெட் இப்போ வந்து போலீஸ் லீனியன்ஸா இருக்க சொல்லியிருக்காங்கன்ற வர்றது அது தவறு. மக்களை வந்து ஹெல்மெட் போட சொல்லி, இப்போ நான் என்ன சொல்றேன், வாகனம் வாங்கும் போது கொடுக்கணும், மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும். யார் தப்பு செய்தாங்களோ அவங்களுக்காவது நீங்க இனி ஏன் இப்படி பண்ணீங்க, பின்னால போறவங்களுக்கு போன ரிஜிம்ல கொடுத்துருந்தாங்க 417A பெண்கள் அணியக்கூடாதுன்ட்டுல எக்ஸம்ஷன் எடுத்துக்கலான்ட்டு தான். ஸோ அந்த மாதிரி கருத்து இருந்தது. அது குழந்தைகள் 12 வயசு வரைக்கும் தேவையில்லை, அவங்களும் ஆப்ஷன் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனல், அதுதான் அரசாங்கம் சொல்ற மாதிரி ஒரு டிஸ்கஸ் பண்ணி கூப்பிட்டு இந்த பொதுமக்களையும் அரசியல் கட்சிகளையும் கூப்பிட்டு என்ன பண்ணலாம், உங்களோட வியூ சொல்லுங்க. அப்போ எக்ஸ்பர்ட் வியூலாம் வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக அமல்படுத்தி இருக்கலான்றது என்னோட கருத்து.